பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க பரணி. ஓகே. டபுள் ஆக்குபென்சிலேருந்து ஒரு ஸ்னீக் பீக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹபீபி அந்த படத்துலேருந்தும் ஸ்னீக் பீக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாலகிருஷ்ணனோட அடுத்த ஃபிலிமத்தோட ப்ரோமோ வந்துச்சுல, அதோட ஓஎஸ்டி வந்து தமன் அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அப்புறம் ஒரு நிமிஷம், விஷாலோட மகுடம் அந்த படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ஜூலை ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பிராட் பிட்டோட ஹார்ட் ஆஃப் தி பீஸ்ட் அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாலன் மலையாளம் ஃபிலிம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தாக்கோல் ஜூன் 12th ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சூரியன் நடிக்கிற மண்டாடி அந்த படம் வந்து September 4 தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சமுத்திரகனி அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் நிறைய பேர் நடிக்கிற இசகப்பட்டினம் தெலுங்கு அமேசான் பிரைம் சீரியஸ் ஜூலை 2 வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. அதுக்கு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அன்பே டயானா படத்துலேருந்து அடுத்த சாங் தொடுவானத்தில் அது வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க பரத் சங்கர் மியூசிக்கலில். சூர்யா 47 அந்த படத்துலேருந்து நஸ்லின் பர்த்டே ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த வாரம் ஓடிடியில் மேஜராக வருதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு அமேசான் பிரைமில் வருது, திருதம் மலையாளம் ஃபிலிம் ஹாட் ஸ்டாரில் வருது, பூத் பங்களா அமேசான் பிரைமில் வருது, ராக் அமேசான் பிரைமில் வருது. இதெல்லாம் தான் மேஜராக வர ஓடிடி ரிலீசஸ். ஒரு நிமிஷம், வேறு ஏதாவது அப்டேட் விட்டு போச்சான்னு பார்க்குறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் பரணி. மகுடம் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? டீசர் அது சொல்லுங்க. டீசர் எனக்கு பிடிக்கலை. ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, பட் டீசராக எனக்கு பிடிக்கல. இன்னுங்க சிரிக்க உனக்கு யாரு படம் தான் பிடிக்கும்? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல எனக்கு பாக்குறப்ப அவரோட போன படம் எல்லாரோடைய படத்துக்கும் இதேதான் சொல்றேன். மார்க் ஆண்டனி படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படி பண்றான்னு பார்த்து அது அந்த மாதிரியே நான் எடுக்கிறேன்னு அதே ஒரு பேட்டர்ன்ல இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு வைப் தான் எனக்கு இந்த ட்ரெய்லர் டீசர் கொடுத்துச்சு. யாரோ ஒரு மனுஷன் நல்லா கதை பண்ணி வச்சிருந்து புடுங்கி நான் எப்படி பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி நீங்க வன்மோனே வச்சுக்கோங்க ராஜசேகர் ப்ரோ, எனக்கு பிரச்சனையே இல்ல, கவலையே பட வேணாம். நீங்க வன்மோன் கூட வச்சுக்கோங்க. மார்க் கேண்டீன்ல வந்து அப்பா பையன், இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரே கேரக்டர் தான் 2 ரோல் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுல நீங்க பாக்குறப்ப எந்த ஒரு இடத்துலயும் அந்த ஒரு இது ஸ்டைல் வரவே இல்லையா? சினிமாட்டோகிராஃபிலயும் சரி, அப்படிலாம் பார்த்தா நிறைய படங்கள் அப்படித்தாண்டா இருக்கும். உள்ள என்ன வச்சிருக்காங்கன்றது பார்க்கணும்ல. அந்த ஒரு இதுதான் மைண்ட்ல வருது ப்ரோ. அது வரக்கூடாது, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அட்லீஸ்ட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும். சரி ரைட்ரா, நீ வந்து நீ ஒரு குட்டி கிறிஸ்டோபர்ரா. சரி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க ராஜேஷ் ப்ரோ. எனக்கு அதுல பெருசா ரொம்ப இதாச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் ஓகே, ஒரு கமர்ஷியல் படத்துக்கு உண்டான எல்லா விஷயமும் அதுல இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த கெட்டப் வந்து விஷாலுக்கு சூட் ஆன மாதிரி தான் இருந்தது. பட் படமா நம்ம சின்ன ஸ்கிரீன்ல பாக்குறதா இப்படி இருக்குது, பட் பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறப்ப எப்படி இருக்கும், ஒர்க் ஆகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் ஜிவியோட மியூசிக் நல்லா இருந்தது, புதுசா ஒன்று அட்டம் பண்ணிருக்காப்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அதோட சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி அவன் பர்னி சொன்ன மாதிரிதான், இன்னொருத்தனோட கதையை எடுத்து வச்சுக்கிட்டு அது அவனே எடுக்க விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி. அது படம் பாக்குறப்பதான் தெரியும் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் எனக்கு இப்போ வந்து டபுள் ஆக்குபென்சியோட அந்த இது இருந்துச்சுல்ல, அது ஸ்னீக் பீக், அது ரொம்ப அப்படியே நியூ படத்தை கொஞ்சம் உல்டா பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம், நாளைக்கு பார்த்துட்டு அதை பத்தியும் டீட்டெயிலா பேசுவோம்.
அந்த படம் நாளைக்கு போறீங்களா? ஷேர் ஷாட். எத்தனை மணிக்கு? வேற வழி இல்லடா. போன வாரம் எந்த படத்துக்கும் போல. இந்த பெட்டி மட்டும் தான் போன நினைக்கிறேன் போன வாரம். ஆமா, அது அதுக்கு முதல் வாரம் ரிலீஸ் ஆச்சோ. 1 வீக் தான். அது 1 வீக் தான். 1 வீக் தான். போன வாரம் தான் போனேன். அதுக்கப்புறமா தமிழ்ல எந்த படமும் பார்க்கல. ஓகே, நம்மளுக்கு ஃப்ரைடே ஆனா தியேட்டர்ல போய் உட்காரணும்டா. சூப்பர். நாளைக்கு போயிட்டு நானும் போறேன். நாளைக்கு வந்து 3ஆம் கண், அதுக்கப்புறம் டபுள் ஆக்குபென்சி, இந்த 2 படம் போறேன். எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இந்த படம் வந்துட்டு 3ஆம் கண் டீசருக்கோ ட்ரெய்லருக்கு வேற நீ வேற மாதிரி பேசுன. என்னது 3ஆம் கண் வேற என்னன்னா, எனக்கு இப்போ நான் சொல்லவா, எனக்கு நான் இப்போ ட்வீட் கூட போட்டிருந்தேன். எனக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படமும் பார்க்கணும்னு ஆசை தான். எனக்கு படம் பார்க்கறதுல எனக்கு வந்து இதெல்லாம் இல்லை, ஆட்சி பண்ணிலாம் கிடையாது. படம் பார்த்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான். எனக்கு வந்துட்டு இப்போ ஹபிபி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் வள்ளுவன் வருது, அந்த படம் பார்க்கணும். ஆட்டி, அந்த படம் பார்க்கணும். இதெல்லாம் ரிலீஸ் ஆகுறதே பாதி பேருக்கு தெரியாது, அது வேற விஷயம். ஆனா இது என்ன காமெடினா, நாளைக்கு ரிலீஸ் ஆக போற எல்லா படத்துல எனக்கு தெரிஞ்சு டபுள் ஆக்குபென்சிக்கு எப்படின்னு ஸ்கிரீன் போட்டுருவானுங்க. மத்த எல்லா படத்துக்கும் ஸ்கிரீன் போட்டு, அதுதான் ஒரு பெரிய சிக்கலே இங்க. இல்ல டபுள் ஒரு படமாடா. ஆமா ஹாட்டின்னு சொல்லி ஒரு படம் 1.5 மணி நேரம். நீங்க அதோட டீசர் ட்ரெய்லர் ஒன்று வந்துச்சு. அதுவே எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன பட்ஜெட் ஃபிலிம் தான். பட் ஆனா வந்துட்டு நம்ம பாக்குறப்ப வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேப்பா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நமக்கு வந்து பார்க்கலாம், அந்த படத்தை பார்க்கலான்ற ஒரு ஐடியா வரணும்ல, நமக்கு மைண்ட் செட் ஆகணும்ல, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு உண்மையிலே. ஓரளவுக்கு ஓகேப்பான்னு இருக்கிற படங்கள் நாளைக்கு என்னென்ன ரிலீஸ் ஆகுது? அப்ப டபுள் ஆக்குபென்சி, ஹபீபி, ஆட்டி, வள்ளுவன், 3ஆம் கண், சாருகேசி, நிழல், எல்லா படத்தையும் அவன் கேட்கலடா. இல்ல நாளைக்கு இந்த 7 படம் ரிலீஸ் ஆகுது. இது இல்லாம தெலுங்குல வந்து சிங்கீதம், லெஜெண்டரி டைரக்டர் அவர் பண்ண படம். அப்புறம் வந்து இங்கிலீஷ்ல டைரக்டர் தானே, தெரியும். இங்கிலீஷ்ல வந்து பேக் ரூம்ஸ், டிஸ்க்ளோஷர் டே. ஹிந்தில வந்து கவர்னர், பாரத் பாக்யா விதாத்தா. அது அவ்வளவுதான். இந்த படங்கள் இவர் கண்டென்ட் காதலியோட ஒரிஜினல் டைரக்ட் பண்ண ஒரு படம் பண்றாருன்னாங்களே, யாரு? கவர்னரா? அது தெரியல. அந்த இப்பதான் இவர் சொன்னாரு, இந்த அவினாஷோட போஸ்ட் கீழே போய் கேட்டிருந்தேன். அவங்க தான் சொன்னாங்க அந்த சிங்கீதம்ன்ற படம் வருது நாளைக்கு. அப்புறம் இன்னொன்னு இந்த கண்டென்ட் காதலியோட ஒரிஜினல் இருக்குல்ல, அந்த இது ஜப்வே மெட், அதை எடுத்த டைரக்டரோட படம் ஏதோ ஒன்று வருதான். ஓகே. எனக்கு தமிழ்ல எல்லாமே பார்க்கணும்னு ஆசை. அது தாண்டி டிஸ்க்ளோஷர் டே பார்க்கணும் ஆசை. டிஸ்க்ளோஷர் டே எனக்கு வந்து இங்க சின்ன ஸ்கிரீன்ஸ்ல தான் இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ கன்வின்ஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை புக் பண்ண வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அவரை கூப்பிட்டு போறேன். மே வாபஸ் ஆவுங்க. ஓகே. அது இந்த வாரமா ரிலீஸ்? அப்படிதான் போட்டிருக்காரு அவினாஷ். சரி, ஓகே. ஏன் ராஜசேகர் ப்ரோ சிரிக்கிறீங்க? இல்லடா ஊருக்கே அப்டேட் சொல்ற பரணிக்கு ஒரு அப்டேட்டா? என்னாச்சு? இந்த ஹிந்தி ஃபிலிமா? நமக்கெல்லாம் வந்து எதுவுமே இல்லை ப்ரோ. நான் இந்த அடுத்த வீக் வந்து பாலன் அந்த படம் எப்படினாலும் பார்த்தேன். சரி, அதோட அட்டகாசமா இருந்துச்சு. அதாவது இந்த மைண்ட் லோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கல, ஸ்ட்ரைட்டா படத்துக்கு தான். ராஜசேகர் ப்ரோ என்ன சொன்னீங்க? இல்லடா, இப்ப நம்ம வழக்கமா எல்லா ட்ரெய்லர் ரொம்ப சொல்லுவோம், அந்த கதையை ரிவீல் பண்றாங்க, இது பண்றாங்க அப்படின்னு. சோ இது வந்து கதையே சுத்தமா சொல்லாம லேசாவோட கிளம்ஸ் மட்டும் சொல்லி, எஸ்பெஷலி எடிட்டு, எஸ்எஃப்எக்ஸ், மியூசிக்னு எல்லாமே அட்டகாசமா இருந்துச்சு. அநியாயமா பார்க்கும்போதே சரி பயங்கர இன்ட்ரிகிங்கா இருந்துச்சு. நல்லா இருக்கே அப்படின்னு. நீங்க தமிழ் டப்ல பார்க்கலையோ? தமிழ் டப்பா? ஆமா, தமிழ் டப்ல ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. தமிழ் டப்ல வந்ததே தெரியாது எனக்கு. நான் வந்து இதுல தான் பார்த்தேன். இல்ல ஏஐ வாய்ஸ்ல இருந்துச்சுன்னாங்க. இப்போ என்னன்னா, அந்த படம் மலையாளத்திலேயே இங்க ரிலீஸ் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது. தமிழ் டப் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுதான் பிரச்சனை. அப்பனா நான் கேரளா ஓடிடுவேன். எப்பா தமிழ்லாம் இங்க என்னால பார்க்க இல்லடா, அப்படியே இருந்தாலும் மலையாளத்திலேயே ரிலீஸ் ஆகும். அது எப்படி ஆப்ஷன் இல்லாம ரிலீஸ் ஆகுது? ஒரு ஷோ தான் ப்ரோ கொடுப்பாங்க. அதுவும் இங்க நைட் 7 மணி இல்ல 10 மணி அந்த மாதிரி கொடுப்பாங்க. எனக்கு உனக்கு என்ன இதெல்லாம் புதுசா? என்ன படம் பாருங்க? பாலன் த பாய், மஞ்சுமேல் பாய்ஸோட அதெல்லாம் ரிலீஸ் ஆகும் பரணி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழ் ரிலீஸ் ஆகும். ராஜசேகர் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க பரணி, ஏதோ கேள்வி கேட்டீங்களே? இல்ல, இன்னைக்கு இந்த ஓடிடில ட்ரிடம்னு ஒரு படம் வருதுன்னு சொல்லியிருந்தால, அது யாருனே பாத்துட்டானா, எப்படி இருக்கு பாக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். நீங்க ராஜசேகர் ப்ரோ நீங்க பாருங்க, படம் வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணாது, ஒரு டீசென்ட் லெவல்ல இருக்கும்.
ஓகே டன், போதும், நான் பார்த்துட்டு சொல்றேன். மலையாள படமா? ஆமா, ஆமா. ஆச்சரிய என்ன ப்ரோ, நம்பாதீங்க நீங்க அப்படின்னு யார்கிட்ட ஆமா, மலையாள கேக்குறீங்கன்னு படம், இருக்கு. மலையாள இல்ல மலையாள படத்தை நீ பரணிட்ட பாக்கலாமாங்க? கண்டிப்பா நல்லா இல்லைன்னா கொஞ்சம் ஒரு தடவை பாருங்க, அதெல்லாம் பாக்குறது தப்பு கிடையாது. பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா சொல்லுங்க அப்படிம்பாரு. ஒரு நிமிஷம் இல்ல, ரேங்க் எப்படிலாம் bro. எனக்கு டைம் பாஸ் ஆகலன்னா நான் உட்காந்து என் பாட்டு பாத்துருவேன் தலைவர. நம்ம இல்ல, இல்ல. சொல்றல, பிரகாஷ் ப்ரோக்கு நம்மளும் அடிஷ்னலா ஒன்று நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்துட்டு நானும் ட்ரெண்ட் சூட் மட்டும் போகணும்னு நினைக்கிறேன். அவருக்குமே இந்த படம் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னாரு. பிரகாஷ் ப்ரோ இப்ப ப்ரொமோஷன் பண்றான், கான்ஃபிடன்ஸா ப்ரொமோஷன் பண்றான். ஏங்க ப்ரொமோஷன் இல்லைங்க, ஏங்க இப்படி சொல்றீங்க? ஏங்க ஒரு படம் நல்லா இருக்குன்னா நான் நல்லா இருக்குன்னு சொல்லி ப்ரோமோட் பண்றது தப்பே இல்லையே. ஓகே பர்டி, ஓகே பர்டி, ஐ அக்செப்ட். அதே மாதிரி இன்னைக்கு கருப்பு இது ஓடிடியில் வருது. இன்னும் தியேட்டர்ல பார்க்கலன்னா போய் தியேட்டர்ல பாருங்க, ஓடிடியில் பார்க்காதீங்க. இன்னைக்கு விழுகவும் பாரு ஒரு அடி. ஏங்க புரியலையே, நான் நல்லதா தானே சொல்றேன். நீ நல்லா சொல்றா, நான் நான் அதை சொல்லல. ஆனா ஜென்ரலா இல்லடா, தியேட்டர்ல ஒரு படம் செம்மையா ஓடுச்சுன்னா வழக்கமா ஓடிடில அடிப்பாங்க. ஓடிடில தியேட்டர்ல மோசமா இருந்துச்சுன்னா ஓடிடில புகழ்வாங்க, அதானே கணக்கு. இந்த படம் தியேட்டர்ல பயங்கரமா ரிசீவ் ஆச்சுல, அப்ப இங்க திட்டுறது தானே வழக்கம். இல்ல இல்ல, அது எப்படி ஒர்க் ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம் பாருங்கன்னா, இந்த 29 படத்துக்கு ஓவரா புகழ்றாங்க. என்னையா போ தியேட்டர்ல வரும்போது வந்த திட்டுப்பீங்க, படமா இதுனீங்க, பிட் பிட்டா இருக்குன்னீங்க. அதாவது பிட் பிட்னா படம் பீஸ் பீஸா இருக்கு, கரெக்டா மெர்ஜ் ஆகல, நம்மகிட்ட பார்த்து வேற பேசணும். இப்போ பார்த்தா ஓட்டில் வந்த அப்புறம் கொண்டாடுறீங்க, கவித்துவம், அழகியல், பயங்கரம், கிளைமேக்ஸ். கேஜிஎஃப் இருக்குல்ல, அதுல எல்லாருமே வந்து முதல்ல போய் படத்தை மட்டும் தனியா பார்க்கும்போது கேஜிஎஃப் 1 இது என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, ஓ இதுக்காகத்தான் இந்த படத்தை போய் பார்க்கணுமா அப்படின்னு அதுக்காகவே போய் பாக்குறாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது இதுக்காக தான் பார்க்க வந்தோன்றதுனால பிடிச்சது. அவங்க வர்றதே வந்து இந்த வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல இதெல்லாம் அந்த குட்டி குட்டி ஸ்னிப்பெட்ஸ் டைலாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு போடுறாங்கல்ல, இதை மட்டும் பார்த்துட்டு போய் பார்த்துட்டு படத்தை பார்த்தோன்னே ஆமா டைலாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்துடுறாங்க. மெயின் திங் அந்த படத்துல பாட்டு டைலாக்ஸ் நல்லா இருக்கும், அதனால ஒரு மாதிரி அது அது ஒரு மாதிரி யுனானிமஸ்லி இதுவாயிருது. அப்புறம் இன்னொன்னு, இங்க தியேட்டர்ல பார்த்தவங்களுக்கு இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போய் தியேட்டர்ல போய் பார்க்கிங் பண்ணி தியேட்டருக்குள்ள போய் படத்தை பார்த்து ஒரே செட்டிங்ல முடிச்சிருக்கோம். இவங்க அப்படி கிடையாதுல்ல, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து நிப்பாட்டி நிப்பாட்டி பார்த்து அந்த மாதிரி பாக்குறாங்கல்ல. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பாசிபிளா இருந்தாலே போதும் அவங்களுக்கு. ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோ, நீங்க இந்த படம் பாத்துட்டீங்களா? 29 அமைதி ஆயிட்டாரு. இருங்க கேப்போம். எனக்கு என்னன்னா, ஒருவேளை இந்த கட் பண்ணி சீன்ஸா பாக்குறாங்கல்ல, அதை மட்டுமே பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு போட்டுறாங்களோ, டைரக்டர் பாராட்டுறாரு, நம்ம இது போடுறாரு. பதில் சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. என்ன பரணி, படம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன், நான் தான் சொன்னேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே. ஓகே ஓகே. எனக்கு இந்த படம் பிடிக்கல, படம் பார்க்கும்போது ஒண்ணு தோணுச்சு, இது வந்து பரணிக்கான படம். உங்களுக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க, அது வேற விஷயம். ஓகே ஓகே, இல்ல இல்ல, எனக்கு தோணுது சொல்றேன். எனக்கு தோணுது என்னன்னா, இது வந்து பரணிக்கான படம், நமக்கான படம் இல்ல அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பரணியும் பிடிக்கலன்ட்டு அப்படியா, ரைட் ஓகே, அப்ப அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, பரணிக்கே பிடிக்கல அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். ஆனா எனக்கு இந்த ட்விட்டர்ல எல்லாம் டைம்ல பாராட்டி போடுவாங்களா, எனக்கு ஒண்ணு தோணும், ஒருவேளை டேரக்டர் பாராட்டுற ட்வீட்லாம் வந்து கோட் பண்ணி போடுறாரு, அவர் திட்டினாலும் கோட் பண்ணி போடுறாரு. ஆனா அதுல ஏதாவது ஒரு வகையில படத்தை பாராட்டாங்க அப்படின்னா கோட் பண்ணி போடுறாரு, அதுக்காக எல்லாரும் அது மாதிரி பண்றாங்களா அப்படிங்கிறது புரியல. நானு வேற சில குரூப்ஸ் இருக்கு, இந்த சினிமா டிஸ்கஷன் குரூப்ஸ் அது இதெல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு ஏன் சூப்பரா இருந்துச்சுங்க, எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆச்சுங்க அப்படிலாம் போட்டாங்க. நான் இப்போ ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தேன்ல படம், அதனால என்கிட்ட வந்து இதாங்க இதை போய் நல்லா இல்லைன்னு, நல்லா இருந்துச்சுங்க சூப்பரா இருந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லி போட்டாங்க. நான் சொல்றது அவங்க எல்லாம் இந்த மாதிரி அப்படி வாய்ப்பு இருக்கு, ஆனா அப்படிலாம் இருந்தா சந்தோஷம் தான் போடணும். ஏன்னா இப்ப இந்த படத்தை ஜெய்பீம் படத்தை சொல்லுவார்ல, நீங்களாம் கரெக்டான ரூட்ல போறீங்கன்னு சொல்றீங்கன்னா எனக்கு இப்பதான் டவுட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு சில குரூப்ஸ் இருக்கு, எலைட் குரூப்ஸ் சொல்லி ஒரு 10 அந்த ரெடிட் குரூப், அந்த குரூப் இந்த குரூப் இருக்கு. அவங்க எல்லாம் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம அப்பாடா, நம்ம தப்பு நல்லா இல்லைன்னு சொல்றதுனால நமக்கு வந்து கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்பப்போ எடுத்துக்கிறது, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, ஆனா எனக்கு படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பிடிச்சிச்சு பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இந்த விஷால் படம் வந்து டீசர் எப்படி இருந்தது பாத்தீங்களா? டீசரா, நான் வந்து டீசருக்கு முன்னாடி வந்து ஒரு நண்பர் வந்து சூப்பரா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். கொஞ்சம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு, 6:05க்கோ 6:08க்கோ, அது ஒரு 10 நிமிஷம் லேட்டா தான் பார்த்தேன்னு வச்சுங்களேன், சரியா ஞாபகம் இல்லை.
நான் அந்த பயங்கரமா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாரா, அதனால ரொம்ப பயங்கரமா நல்லா இருக்கா அப்படிங்கிற ஹைப்ல உட்காந்து பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. எனக்கு வந்து என்ன பிரகாஷ்? டீசெண்டா தான் இருக்கு. இல்ல எது மகுடம் டீசர் மகுடமா? ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. இப்பயுமே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது வந்து ஒரு ரவியரசு அப்படிங்கிறவரோட ஒரு இதுதான். அதை நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஃபைட்டோ 3 ஃபைட்டோ ஷூட் பண்ணிட்டு நீங்க முழுக்க முழுக்க உங்க பேரை போட்டுக்கிற எனக்கு வந்து அதுல ஒரு விருப்பமே இல்லை. அதுக்கு ஃபிலிம் பை டைரக்ஷன் போட்டுக்கிறீங்க, ரைட், ஓகே, போயிட்டு போங்க. ஒரு டீசென்ட் அப்படின்னு சொன்னா பிஜிஎம் மட்டும் ஒரு ஒரு எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. அது சில பேர் அந்த சாங் சரியா செட் ஆகல, ஃபிட் ஆகலன்னு சொன்னாங்க. ரைட், ஓகே, அவங்க ஓகே. நமக்கு இது வரைக்கும் டீசர் ஓகே, நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். பெருசா மற்றபடி கிட்டத்தட்ட மார்க் ஆண்டனியை வந்து நம்ம ரெப்ளிகா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு எல்லா வகையிலுமே. இந்த அதுல வந்து ஒரு விண்டேஜ் லுக்கா, இதுலயே ஒரு விண்டேஜ் லுக்கா, அதுல ஒரு ஒரு 2 பேர் இருக்காங்க. இதுல எனக்கு இந்த ஜான் விஜய் தானே அவர் 2வது கூட வரவர். அவரை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாயிருச்சு. அது ஒரு விஷயம். ஒரு முக்கியமான ரோல்லாம் அதுலயே அவரையா போட்டாங்க. ஏற்கனவே இரிட்டேட்டிங் பேஸ், அவருக்கு அதையா போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி அதுல விஜயசூர்யாவா இதுல அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு விண்டேஜ் காஸ்டியூம், இதுல ஒரு விண்டேஜ் காஸ்டியூம். அதுல சும்மா நாக்கு கடிச்சுக்கிட்டு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரா, இதுல வந்து அஞ்சலி கொடுப்போம், அந்த மாதிரி ஒரு வாயில கத்திய வச்சுக்கிட்டு ஒரு என்ட்ரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட மார்க் ஆண்டனி மாதிரியே கட்டு இருந்துச்சு. அதே மாதிரி கட்டுக்கும் மியூசிக்கும் சிங்க் ஆகல. அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான கட்ஸா இல்ல. ஒரே ஷாட்டு ஒரு 3 ஆங்கிள் 4 ஆங்கிள் பொறுத்து டீசரை போட்டு முடிச்சுட்டாங்க. வித்தியாசமா வைக்காம ஒரே ஆங்கிள் வச்சு ஒரு இது முடிச்சுட்டாங்க. ஒரு அந்த அளவுக்கு பெரிய இம்ப்ரெசிவான டீசர்லாம் இல்லை. பார்ப்போம். எனக்கு ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. அதுவும் ஒரு கடைசியா நான் பார்த்ததுல ஒரு டீசர் எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே மோசமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான். அதாவது நீங்க மேக்கப்பு, இல்ல சிஜி, இல்ல எடிட்டு, இல்ல ஒரு கோர்வையா இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது, அடிப்படை வேல்யூஸே இல்லாத ஒரு இந்த டைரக்ஷன் மொத்தமா ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் ஒரு பேரை போட்டுக்கிட்டது அப்படின்னு எல்லாமே மோசமா தான் இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுதான் நல்லா இருந்துச்சு, அது இந்த மியூசிக், அந்த ரேப், அந்த சாங் நல்லா இருந்துச்சு, அதை போட்டது. ஆனா அது சரியா கேட்கலன்றது மிக்சிங் கோளாறு தான், சாங்கோட கோளாறு இல்ல, அது மிக்சிங் கோளாறு தான். ட்ரைவர் சரியா மிக்ஸ் ஆகல, அதுல ஏதோ பிரச்சனை. பட் ஆனா சாங்கோட பேட்டர்ன் அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு இதுக்கு டைரக்டர்ன்றதே ஆக்சுவலா போட்டுக்கூடாது. டைரக்டர்ன்றதுலயே 2 பேரும் தான் வரணும். ஏன்னா பாதி படம் ஒருத்தர் எடுத்திருக்காரு, மீதி படத்தை ஒருத்தர் முடிச்சிருக்காரு. நீங்க 2 இப்ப புஷ்கர் காயத்ரின்னு போட்டுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி 2ஆ வேணா போட்டுக்கலாம் நீங்க. ஆனா தனியா அவர் பேரை போட்டுக்கிட்டதுன்றதே ரொம்ப தப்பு. இதுல ஸ்கிரீன் பிளேக்கு அவர் பேர் எழுதிக்கிட்டதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுல அவர் போட்ட அந்த கேப்ஷன் தான் இன்னும் காமெடி. 30 வருஷமா நான் உழைச்சேன், கனவு கண்டேன், அதெல்லாம் இது பண்ணிருக்கேன், இப்படிலாம் பண்ணேன், இதைதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு போட்டதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அநியாயம். 30 வருஷமா எவனா ஒருத்தன் வருவான் படத்துக்கு கொண்டு அதை மொங்கா போட்டு நம்ம பேர்ல எழுதிக்கலாம்னு அப்பா கனவு கண்ட அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, நாளைக்கு யார் யார் என்னென்ன படம் போறீங்க அதையும் சொல்லுங்க. அதுக்கு தாண்டா உன்கிட்ட கேட்டேன். நான் டபுள் ஆக்குபென்சி மட்டும் தான் பரணி போறேன் இந்த வாரம். ஹபிபி செட் ஆகல, அது மட்டும் தான் போறேன். இந்த ஹபிபி ஷோர் டைம் இது வரைக்கும் செட் ஆகல. ஒருவேளை நடுவில் நல்ல ரிவ்யூஸ் வந்து மாறுறாங்களா அதை பார்க்கலாம், இல்ல வேற ஷோர் டைம் செட் ஆச்சுன்னா பார்க்கலாம், அவ்வளவுதான். அங்க டால்பில டிஸ்க்ளோசர் டே போட்டிருக்காங்களா ப்ரோ? போட்டிருக்கிறாங்க. நானும் பரணியும் ஞாயிற்றுக்கிழமை போறோம். ஓகே ஓகே. நாளைக்கு நான் அந்த இது போலாம்னு நினைச்சேங்க, அப்சஷன் போலாம்னு நினைச்சேங்க. ஆனா போயிட்டு வாங்க, நீங்க தாராளமா போகலாம். இல்ல நீங்க தாராளமா போகலாம். மேரேடோ இல்ல வந்து லவ்வர்ஸோ இல்ல கப்புலாவோ போக கூடாது. அப்படி போனா அவங்க கப்புலா போக கூடாது படத்துக்கு, அவ்வளவுதானே தவிர நீங்க தாராளமா போகலாம், படம் பார்க்கலாம். இல்ல ஆனா அது சொன்னாங்க, இந்த படம் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க போனவார் லண்டன்ல இருந்து. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த படத்துல நிறைய கட் பண்ணிட்டாங்க, நீங்க இது தியேட்டர்ல பாக்குறதுக்கு சும்மா இருக்கலாம். நிறைய கட் பண்ணிட்டாங்க. இல்ல அவ்வளவுதான் இல்ல ப்ரோ. ஆமா 30 செகண்ட் கட் பண்ணிட்டாங்க. அந்த 30 செகண்ட் படம் பார்த்துட்டு வாங்க, நானே அமுச்சு விடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, போயிட்டு வாங்க. 30 செகண்டுக்காக 2 மணி நேரம் படத்தை விடுவீங்களா? 30 ப்ரோ செகண்ட் இல்ல ப்ரோ, ஆனா ஒரு இன்டிமேசி சீன் வேற தூக்கிட்டாங்களாம் ப்ரோ. ஆமா 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 கரெக்ட். ஒரு இன்டிமேசி அது வேற ஒண்ணு இருக்கு. ரெண்டுமே வந்து இல்ல, ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய அப்படியே அது பார்க்கணும் புரியாது அந்த மாதிரி சீன்லாம் கிடையாது ப்ரோ. ஓ அப்படியா? இல்ல இன்டிமேட் சீன் தான் போகுதுன்னா அது பிரச்சனை இல்ல, கதை ஏதாவது இன்டிமேட் சீன் ஒண்ணு, இன்னொன்னு வந்து ரொம்ப வயலண்டான ஒரு சீன், ரொம்ப உக்கிரமான வயலண்டான சீன். பார்க்கும்போதே தெரியும் அது எங்க கட். இன்னொரு ப்ரோன் சீட் வாங்க நம்மள வந்து பிரகாஷ் மியூட் போடல. பிரகாஷ் ப்ரோ ஓகே போயிட்டாரு.
என்ன கேட்டோம்னா டால்பி சினிமாஸ்ல போக வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரேஷியோ ரொம்ப மோசமா இருக்கு. எப்பிக் ட்ரை பண்ணலாம், எது இல்லனா எதுக்கு வந்து எதுக்கு ப்ரோ? கோப்பதாங்க. இதுக்கு அப்சஷனுக்கு. அவர் அப்சேஷன் டால்பி இல்லாம போல. இல்ல அவர் இல்ல டிஸ்க்ளோசர் தான் டால்பில போறாரு. ஓகே 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 ஓகே. அதான் அப்சஸ் நானும் அதான் இப்ப திருச்சியில தான் இருக்கேன் நானு. இந்த டிஸ்க்ளோசர் டே போட்டிருக்கேன் 11:30க்கு. டிஸ்கோ பாப்போம், சாந்தினா எல்லாம் நல்லா என்னது? இருக்குன்றானுங்க. டிஸ்கோ இது சாந்தி இல்லைங்க, டிஸ்க்ளோசர் டே. டிஸ்க்ளோசர் டே. ஜிராசிக் வேர்ல்டு ஏன்டா ஸ்டீவன் இவ்வளவு ஸ்பீல்பர்க் டென்ஷன் படம் ப்ரோ. ஆகுது கேட்காதீங்க. எனக்கு பிடிச்ச படம் ஆமா. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஸ்டீல் படம் ப்ரோ. குமார். இந்த வாரம் ஓகே. ரிலீஸ் ஆகுது. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம். சயின்ஸ் ஃபிக்ஷன், 2.5 மணி நேரம் படம். பரணி பரணி இன்னொரு வாட்டி சொல்றா. என்னாச்சு? நீ நல்லா சொல்லடா, இன்னொரு வாட்டி சொல்றா. பிச்சு கூட. டேய் சொல்றா, ஒரு வாட்டி சொல்றா. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சென்னையிலயா மதுரையிலயா? சென்னையில. சென்னையிலயா? தப்பிச்சிட்டீங்க. சரிடா, அந்த ஒரு வாட்டி சொல்றா. இட்ஸ் என்ன சயின்ஸ் சொல்லணும்? ஃபிக்ஷன் ஃபில்ம் அப்படின்னு நல்லா திரும்பி சொல்லு. இட்ஸ் ஏஐ. அதானே? அதானே இல்லடா, உங்களுக்கு இட்ஸ் ஞாபகம் சயின்ஸ் இருக்கும்? ஃபிக்ஷன் இல்லடா, நீ சொன்னதே ஸ்டைலா இருந்துச்சு. இட்ஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம். அது மறுபடியும் கேட்டா வர ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட தான் நம்ம கரெக்டா வரும். அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, விட்டுருங்க. இல்ல நானே பிரகாஷ் ப்ரோவை வந்துட்டு அப்படி ப்ரோ இப்படி ப்ரோன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவர் ஓகே பண்ணி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏதாவது சொல்லி அவங்க மைண்டை கொலாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, கடைசி நீ நேரத்துல என்ன என்ன பேர் போற? நீ என்ன படத்துக்கு போற நாளைக்கு? நாளைக்கு வந்துட்டு நான் வந்து அதான் சொன்னேனே, 3ஆம் கண். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ இப்போ ஒரு படம் சொன்னீங்களே, டபுள் ஆக்குபென்சி. டபுள் ஆக்குபென்சி. நீ ஏன் சாருகேசி போல? சாருகேசி ஈவினிங் 5 மணி ஷோ கொடுத்துருக்காங்க ஆதி ப்ரோ. எனக்கு சாருகேசி கொடுத்துருக்காங்க, பாஷா டைரக்டரோட படம் அது. ஹபிபி கொடுத்துருக்காங்க. 3மே கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா நான் போயிடுவேன். அது வந்துட்டு பிவிஆர் இருந்துச்சுன்னா நான் தைரியமா வந்துட்டு போயிடுவேன். இது வந்துட்டு ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர். இப்போ நாங்க போயிட்டு சார் 10 பேர் 15 பேர் வந்தாதான் நாங்க படம் போடுவோம் சார், யாருமே வரல சார்னா நான் இவ்வளோ 2 மணி நேரம் டிராவல் பண்ணது வேஸ்டா போயிடும். எனக்கு படம் பார்க்கணும்னு தான் இருக்குது. நான் போயிட்டு அங்கே போய் ஷோ டைம் இப்போ நாளைக்கு நான் இது 2ம் போகிறது மினிமம் கேரண்டி. நான் போனேன்னா எப்படியும் ஷோ பார்த்துருவேன். அந்த கான்ஃபிடென்ட்ல தான் நான் போகிறேன். இந்த 2மே இல்லைன்னா நான் ஏன் போகிறேன்? அதனால இந்த 2 படம் மட்டும் இப்போதைக்கு ஃபிக்ஸு. எனக்கு ஹபிபி மட்டும் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. பரணி, நானும் உன்னை நம்பி டிஸ்க்ளோசர் டே நாளைக்கு பாத்துறேன்டா. நாளைக்கு ஈவினிங் ஒரு ஷோ இருக்கு. என்ன நம்பியா? ஆமா, நீ தானே கன்வின்ஸ் பண்ண தலைவரை. அதனால நானும் கன்வின்ஸ் ஆனதா ஃபீல் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு 7:45 எங்களுக்கு ஒரு ஷோ இருக்கு. நாளைக்கு ரிலீஸ். ஒரே நிமிஷம். என்ன கடைசியா பாருங்க என்ன தெரியுமா சொன்ன? அப்படி ஆனா இந்த படத்து மேல எந்த எக்ஸ்பிரஷன் இல்லாம வாங்கினாரு. நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை வெயிலா இருக்கு, ஏசியில உட்கார நினைச்சு நான் வரேன், அவ்வளவுதான். அந்த எதிர்பார்ப்புல மட்டும்தான் நான் போறேன், ஓகேவா? வேற எதுக்கும் வரல. ஞாயிற்றுக்கிழமை வெயிலா இருக்கு, வேலை இல்ல, நம்பி போலாம். நீங்க வந்து எனக்கு தெரியல, நீங்க பாத்துங்க. இல்ல இப்ப புக்கிங்ஸ் பார்த்தேன். நாளைக்கு ரிலீஸ் ஆகுறதுல வந்து அந்த ஒரு படத்துக்கு தான் ஓரளவுக்கு ஒரு 20 டிக்கெட்டா புக் ஆயிருக்கு எங்க ஊர்ல. நான் பேக் ரூம் போவே இல்லையா? பேக் ரூம்ஸை விட்டுருங்க. ஸ்பீல்பர்க் எப்பயுமே மோசம் பண்ணதே இல்லைன்றா இது வரைக்கும். ஆமா ஆமாண்ணா, அதான் டிஸ்க்ளோசர் டே போட்டாச்சு. அதான் யாருமே பேக் ரூம்ஸ பேசவே இல்லை. இது கூட பரவாயில்ல. இந்த இன்னொரு படம் வந்து யாருமே இது பண்ணவே இல்லை. இந்த சிங்கீதம் ப்ரோ, சிங்கீதம் சொல்லிட்டு ஒரு படம் வருது தெரியுங்களா? ஏங்க அது வந்துட்டு ரிலீஸ் ஆகணும்ல. ரிலீஸ் ஆகுது. ஆமா, இல்ல ஃப்ரைடே ஷோஸ் கொடுத்துருக்காங்களே ப்ரோ நாளைக்கு. சென்னையில ரிலீஸ் ஆகுது, ரெஸ்ட் ஆஃப் தி தமிழ்நாடு கொடுக்கலையே. அப்படிங்களா? எங்க ஊர்ல சார்கேசிக்கும் கொடுக்கல, இதுக்கும் சிங்கீதம்க்கும் கொடுக்கல. படம் வந்து எப்படி யாருத படம் தாங்க? பாஷா டைரக்டர் படம், நீங்க சுரேஷ் கிருஷ்ணா படமா அது? ஆமா பாவிகளா. பிரகாஷ் ப்ரோ நீங்க ட்ரெய்லர் பாருங்களேன். பாக்கலையே பரணி. எனக்கு நீங்க ஆதி சொல்லுவார்ல, இந்த ஸ்பேஸுக்கு வந்தாதான் இது மாதிரி படம் இருக்கலாம் தெரியும் வரல. ஆனா எனக்கு நீங்க அப்படிதான் இந்த இங்கிலீஷ் படங்கள் பேசுறப்பலாம் தெரியும், இந்த ஸ்பேஸுக்கு வந்தா இப்படி இங்கிலீஷ் படம் வரதெல்லாம் தெரியும்னு சொல்லுவீங்க. அப்படிதான் எனக்கு தோணும். இப்ப கூட என்னமோ சொன்னீங்களே, ஒரு டைட்டில் ஒருத்தர் சொன்னாரு, இதெல்லாம் போலியா அதெல்லாம் போலியான்னு. ஏப்பா இந்த அப்சஷன் அது இது ஸ்பேஸ் மூலமா தான் தெரிஞ்சிச்சு. அப்புறமேட்டு வந்து இப்ப ஏதோ ஒரு படம் சொன்னீங்க, ஞாயிற்றுக்கிழமை புக் பண்ணிருக்கீங்க, அந்த படம் டிஸ்கவரி என்னமோ வந்துச்சு. எழுத விடுங்க டிஸ்க்ளோசர். சரிங்க, டபுள் ஆக்குபென்சி. பிரகாஷ் ப்ரோ அவருக்கு புரியுற மாதிரி சொல்றேன். டிஸ்க்ளோசர் எனக்கு புரிய வேணாங்க.
நம்ம படம் ஏசி தான் போறோம். ஆதி ப்ரோ தான் ஒரு நிமிஷம் டிஸ்க்ளோஷர் ஆதி என்ன டிஸ்க்ளோஷர் ஓகேவா? அது வந்துட்டு இந்த யூஎஃப்ஓ ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் வந்து ரிலீஸ் பண்ணால, பப்ளிக்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல், ஒரு பேட்ச் ஃபைல் ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் டிஸ்க்ளோஷர். அந்த ஏலியன் பத்தின ஃபைல்ஸ். எப்ஸ்டீன் ஃபைல்ஸா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இல்லைண்ணா, ஏலியன் ஃபைல்ஸ்ண்ணா, யூஎஃப்ஓ ஃபைல்ஸ்ண்ணா. இது வந்து ஸ்பீல் குமார் தானே டைரக்டர்? இவரு பேச போறேன்ப்பா. அதான் யூடியூப்ல சென்சாரா வரப்போகுதுப்பா. வாடா 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 வாடா, நீ பேசுறா. அவரு ரொம்ப முக்கியமான கைனா பாத்தீங்களா? ஸ்பீல் குமார் அது என்ன ஆரம்பிச்சாருன்னா இல்ல, அந்த சிங்கீதம் படம் வந்து படத்துல டைலாக் எல்லாமே வந்து சாங்கா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. படம் ஃபுல்லாவே டைலாக் பேச மாட்டாங்க, பாடிட்டே இருப்பாங்களாம் படம் ஃபுல்லா. அந்த வேர்ல்டே அப்படிதான். ஆமா ரைட். நம்ம அந்த படம் ஓடிடில வந்தா அதான் அதை சொல்றேன். ரிவ்யூ பார்த்துட்டு தலையை கொடுத்தாதான் சரி வரும். இந்த மாதிரி எல்லாம் சொன்னா நம்ம ஊர்லயே 94 வயசுல ஒருத்தர் எடுக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், இந்த வசூல்ராஜ்ல பிரகாஷ் சொல்லுவாப்ல, யோசிச்சு பாருங்க, கைமான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப இதுல வேற நம்ம இதெல்லாம் கொண்டு போய் தலையை உள்ள கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 2.5 மணி நேரம் போறவே. ஆக்சுவலா எப்படின்னா, வாழ்க்கையே நம்மள வச்சு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்னத்த எக்ஸ்பெரிமெண்டல் பண்றதுன்னு கேளுங்க. இல்ல அதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகேங்க, இதெல்லாம் மொரட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ல. இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி ரீசெண்டா ஒன்று நடிச்சாரு, டயலாகே இல்லாத படம், காந்தி டாக்ஸ். நான் வந்து என் ஃப்ரெண்டு நான் சொல்றேன், டே பார்த்தாலே ஒரு மாதிரி லைட்டா கிதக்குன்னு இருக்கலாம், எனக்கு வேணாடா அப்படின்றேன். அவன் வந்து இல்ல உனக்கு என்ன, நீ வந்து உள்ள இருக்க கூடாது, சினிமான்றது என்ன தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனான். இல்ல அவன்லாம் அடி வாங்கிட்டு தான் வந்தான், நல்லா அதோட சரி. ஒரே ஒரு ஆறுதல், விஜய் சேதுபதி பேசலன்றதுதான். அதுக்காக பார்த்துக்க முடியாது. இல்ல இன்னொரு படம் வருதுண்ணே, அந்த படமும் வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் போலான்னு இருக்கேன். இந்த இது இருக்கு, அந்த இம்தியாஸ் அலி படம் வருது, மெயின் வாபஸ் ஆயுங்கன்னு சொல்லி, அதையும் நம்பி போலாங்க. அதான் சொன்னேன் நான், கண்டென்ட் காதலி டைரக்டர். ஆமா கரெக்ட். ஆமா வரும். ஆமா ஏன்னா சூப்பரா இருக்கும். இல்ல அந்த ஆளு இப்ப ரொம்ப நாளா ஸ்டார் பின்னாடி போடாம இப்ப அது ஒரு மாதிரி கண்டென்ட்டா அந்த படம் பண்ணிருக்கு. அதுவும் பாய் மியூசிக், அந்த படமும் போலாம் நம்பி. ஆனா எங்க இங்க மதுரையில உட்காந்துட்டு ஒன்னுத்துக்கும் போக முடியாது போல. சை, எதுவுமே ரிலீஸ் ஆகலையாடா? டிஸ்க்ளோசர் மட்டும் தான் ரிலீஸ் பண்றான். டபுள் ஆக்குபென்சி டிஸ்க்ளோசர். மதுரையை பத்தி தப்பா பேசிட்டான்டா. விஷால் நான் மதுரை ஷார்ட் டைம்ஸ்லாம் பார்த்தேன், சும்மா உருட்டாதீங்க. வெற்றி சினிமாஸ்ல உங்களுக்கு ஹபிபி மட்டும் 3 ஷோ கொடுத்திருக்காங்க. 3ஆம் கண் ஒரு ஷோ, நிழல் ஒரு ஷோ. பாத்தியா எங்க பீஸ? மாரி படத்துல சொல்ற மாதிரி எங்க பீஸ பாத்தில. இதெல்லாம் தமிழ் படம் இல்ல, இங்க பேசாதீங்க. வந்துகிட்டு புக் மை ஷோ இங்க மதுரையில குடியிருக்க எனக்கு தெரியாதா? என்ன நீங்க மதுரையில குடியிருக்கீங்க, ஆனா இவர் தமிழ்நாட்டுல உள்ள ஒட்டுமொத்த தியேட்டர் புக் மை ஷோலயும் குடியிருக்கிறாரு. சேலத்துல என்ன ஓடுது, நாமக்கல்ல என்ன ஓடுது, திருச்சியில என்ன ஓடுது, கோயம்புத்தூர்ல என்ன ஓடுது, ஈரோட்ல என்ன ஓடுது, சென்னையில என்ன ஓடுது எல்லாம் செக் பண்ணிட்டு, கேரளால என்ன ஓடுது முத கொண்டு பாத்துட்டு இருக்காரு. படத்துல வர மாதிரி கையில புக்கோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அபிபி ஓடுது எங்களுக்கு தெரியாதா பரணி? சிங்கீதம்லாம் ரிலீஸ் ஆகலன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அபிபி தமிழ் படம். சிங்கீதம் திருச்சியிலே ரிலீஸ் ஆகலையா? ரிலீஸ் ஆகலாம். சென்னையில மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு விஷால். அததான் பரணி சொல்றேன், எல்லாமே சென்னை சென்னை சென்னைனா புரியல. ஒரு ஷோவாவது போடுங்கன்றேன் விஷால்னா, ஒரு ஷோவாச்சு நான் இந்த திருச்சி. அததான் சொல்றேன். இந்த மாதிரி படம் வந்துட்டு இந்த மெட்ரோ சிட்டிஸ்ல, சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி சிட்டிஸ்ல தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா மத்த இடத்துல ஒரு ஷோஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. படம் நல்லா ஓடுதுன்னதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் வரும் ப்ரோ. அததான் நான் சொல்றேன், நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் வரலாம். இவனை மாதிரி காதல் ஹெட்செட்டை மாட்டிட்டு ஒரு 3 பேர் போவாங்க அப்படின்னு இருக்கா, ஒருத்தர் ஷோ எடுத்து ஓட்டிட்டு இருப்பானா? என்னடா பேசுற நீங்க? அதுவும் 7 தமிழ் படம் ரிலீஸ் ஆகுற ஒரு வாரத்துல கொடுப்பான்ல, அது என்ன? அது தமிழ் படம் 5 ரிலீஸ் ஆகுதுடா, வேற எப்படிடா பண்ண முடியும்? விஷால் இப்போ தமிழ் படத்துக்குமே அவனும் போக மாட்டான்றேன். எத்தனை பேர் சிங்கீதம் தமிழ் படம் இல்ல தெலுங்கு படம் தமிழ்ல டப்பிங் கூட பண்ணல, அதனால வரது கொஞ்சம் கஷ்டம். இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த தமிழ் படத்துக்கே யாருமே போக மாட்டாங்க. நீங்க சிங்கீதம், என் தலைவன் வந்திருக்காரு, தலைவனை புடிச்சு கேளுங்க. என்ன யாருங்க? பிளான்ட் அசாசினேஷன் டேர்ம காயின் பண்ணால வந்திருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. அபிஷேக் ராஜாவா? இங்க எனக்கு காட்ட மாட்டேது. எனக்கு காட்டுது. என்ன வந்திருக்காரு, லிசனர்ல இருக்காரா? தூக்கி மேல போடுங்க பாருங்க. அவரை ஓகே, ரெக்வெஸ்ட் கொடுத்தாருன்னா பேசலாம் ஜாலியா. இல்ல விஷால், இப்ப நாளைக்கு நீங்க என்ன படம் போறீங்க அதை சொல்லுங்க.
பரணி நாளைக்கு தான் டிஸ்க்ளோசர் டே தான் பரணி போனோம். நான் எபிக்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணுவான்னு பார்த்தேன், ஒரு ஷோ இல்ல இருக்கே, பரணி. ஒரு night மனசு show ரொம்ப ஏதோ வருத்தமா ப்ரோ ஸ்கோப் படம் தான் ப்ரோ, எதனா ஒரு நார்மல் ஸ்கிரீன்லயே பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க. என்னங்க அந்த ஆளு விஷால் ஷோ கிடைக்கிறதே பெரிய விஷயம், நீங்க வேற. மெயின் ஸ்கிரீன்ல எது இல்ல தலைவா, கொடுத்தாலும் அப்படி பாருங்க பார்க்க விஷால். முடியாது தலைவா. அதுக்கு வீட்டுல நான் ஹோம் தியேட்டர்ல போட்டு பாத்துருவானே. புரியலையா? அவ்வளவு விஷால்ண்ணே. வச்சிருக்கீங்களா? கேடிஎம் நோ இல்ல ப்ரோ, படம் நாளைக்கு ஆளுங்க வரலன்னா நாளைக்கு தூக்கிடுவானுங்க. அதுக்குதான் சொல்றேன், கிடைக்கும் போதே பார்த்து. விஷால்ண்ணே, இங்க இருக்கு கோயம்புத்தூர், ஒரு பஸ்ஸ புடிச்சிங்களா போய் பாத்துட்டு வாங்க ஐமேக்ஸ்ல. ஆமா ஆமாங்க, ஒவ்வொரு வாட்டியும் நான் கோயம்புத்தூர் போறேன் 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி. எனக்கு புரியல. இப்பதான் மைத்திரி அவனுக்கு இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுத்திருந்தா விஷால் உடனே பஸ் பிடிச்சு போயிருப்பான். அவனுக்கு பேமெண்ட் கிடையாது இந்த படத்துக்கு, அதனால போக அண்ணா டிஸ்க்ளோசர் டே என்னென்ன அபிஷேக் அண்ணா ஏதாவது பார்த்து சொல்றேன். என்னென்ன போனேன் நாளைக்கு படம் பார்த்துட்டு சொல்லுவார் விஷால். இது என்ன ஸ்பேசஸ்க்கு போட்டி ஐங்கல் அண்ணன் தோழராதியா? ஆதி என்ன வந்தா அண்ணா நீங்களும் ஆதி என்ன ஒரு 2 வார்த்தை பேசுங்க, நல்லா இருக்கும் கேட்க. 2 வார்த்தை பேசுங்களா? என்ன 29ல ஒரு டைலாக் மாதிரி சொல்லிட்டு இருக்க? நாங்க நண்பர்கள் தான். திருக்குறளை திருப்பி போட்ட மாதிரி நான் உதடுகள் தம்பி ப்ளீஸ். ஓகே, ஆனா நிறைய பாசிட்டிவ் ட்வீட்டா வந்துட்டு இருக்கு. ட்வீட்டா வந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கடா. அதனடா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சினிமாவை இந்த 2 வாரத்துக்குள்ளேயே முடிச்சிடுறீங்க. பதிவு தோழராதி சொல்வது போல் பார்த்தல்ல ப்ராடக்ட. யாரோ ஒருத்தர் நான் பேசுறதுக்கு முன்னாடி இவனா அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஓவர்லாப்ல கேட்டுச்சு. சொல்லுங்க கண்ணுங்களா. இல்ல 29 மூவியை வந்து இவ்வளவு சூப்பரா எடுத்துட்டு எலெக்ஷன் இந்த ரிசல்ட் டைம்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அதுதான் பிரச்சனை ஆகி போச்சு. இது இந்த கரெல்லாம் வந்து இது மாதிரிதான் பண்ணிட்டாங்க. ஆனா கண்டென்ட்டா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அதுதான் வேதனையா இருக்குச்சு. என்னடா இது இவ்வளவு இது நல்லா இருக்கு, ஆனா தேதி வந்து தப்பா டிசைட் பண்ணிட்டீங்களே. இன்னும் கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணா கூட நல்லா இருந்திருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். நெட்ஃபிளிக்ஸ் அசிங்கமா கேட்பான் ப்ரோ, அதனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமா இது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா நெட்ஃபிளிக்ஸ் இந்த ஓடிடி வேற கேட்பான், அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதுவும் அபிஷேக் அண்ணா இந்த மோகன் குறிச்சு வச்சுக்கோங்கண்ணா, ஒரு நாளைக்கு 4 படம் தியேட்டர்ல பாக்குறாரு. காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கு. நல்ல விஷயம். அவருக்காக தான் 5 மணி ஷோலாம் எடுத்துட்டாங்க, இல்லைன்னா 7 படம் பார்ப்பா. அப்படி டிபி வைக்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு இந்த ஊஞ்சில. ஏன்னு நீங்க வைங்க ப்ரோ, அப்புறம் பாருங்க. ஏங்க முதல் டிபி வேணாம், இது நடுவுல இந்த படத்தை பத்தி கேட்டாலும் எல்லாம் அசிங்கமா திட்டுவீங்க. பரவாயில்ல கேளுங்க. லகான் ஏதோ இல்ல பரணி, லகான் சென்னையில கூட ஒரு ஷோ கொடுக்கல. லகான் ரீ ரிலீஸ் பண்றாங்க. அவரு அமீர் கான் போட்டு ஹைதராபாத்ல மனசாட்சி எல்லாம் இருக்காங்க, மனசாட்சி இருக்காங்க. புது படத்துக்கு தியேட்டருக்கு கிடைக்கலையா, சொல்றேன் ஸ்கிரீன் கிடைக்கலன்னு. ஆனா இவருக்கு ரீ ரிலீஸ், அது ஹிந்தி ரீ ரிலீஸ்க்கு வேணுமா? மனசாட்சி ஒண்ணு இருக்கா இல்ல? இது சென்னையில தெரியும் பாருங்க. அதுல தெரியாது, லகான பத்தி தெரியாம இல்ல. ஆனா இவர் கேக்குறாரு பாருங்க, சென்னையில ரீலீஸ் பண்ணணுமா, இவர் மதுரையில உட்காந்துக்கிட்டு. ரைட்டு ப்ரோ, அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும்போது தம்பி கருவறையில இருந்திருப்பான், அதனால பாக்கணும்னு ஆசைப்படுறான். நீங்க இப்படி கொந்தளிக்கிறீங்க. எப்ப தியேட்டர்ல பார்க்க முடியும்? நம்ம இந்தியன் சினிமால ஒரு முக்கியமான படம் ப்ரோ அது. இல்ல இது பண்ற இந்த லகான் ஓகே, ஆனா ஷோலே பண்ணா சூப்பரா இருக்கும்னு தோணுது என்ன பொறுத்த வரைக்கும். நடுவுல போட்டாங்க. ஏனே நல்ல படம் தானே அது, நல்ல படம் தாங்க. இங்க லகானுக்கே சோலேக்கு கொஞ்ச நாள் போச்சுன்னா மகுடம் ரீ ரிலீஸ் எல்லாம் கேப்பீங்க. அது இப்பதான் என்னன்னா மார்க் ஆண்டனி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் மார்க் ஆண்டனி வேர்ல்டா. அப்படிலாம் இல்லடா தம்பி. இந்த தோழராதி ட்வீட் போட்டாப்ல இன்னொருத்தரோட கதையை திருடி என்னடா நீ படம் பண்ற அனகோண்டா அப்படின்னு அண்ணன் போட்டான். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இல்லையப்பா. ஆனா 15 நாள்ல அவர் போயிட்டார்ல. அதுக்கு இல்ல அதை இவர் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. சரி ஆதி பேர்ல எழுதுவோம், யார் அடிச்சா யாரு கேட்க மாட்டாங்க, ஆதி அடிச்சா யாருமே கேட்க மாட்டாங்க, அதனால ஆதி பேர்ல எழுதிடுவோம். ஆதி ட்வீட் போட்டிருக்காரு, போய் பாருங்க. ட்வீட் போட்டிருக்காரு, அனகோண்டா சேர்க்கலையே, நீங்க சேர்த்துட்டீங்களே. நம்ம அவர் அனகோண்டா அலையஸ் விசாலுங்க. என்னங்க நீங்க, அதாவது அவர் பேசி காரி துப்புனதெல்லாம் உங்களுக்கு மேட்டர் இல்ல, அனகோண்டால தான் அவமானம் இருக்கு. இல்ல ஆனா எனக்கு இல்ல அபி, எனக்கு அதுல என்ன பிரச்சனைனா, நீங்க டைரக்டட் பைல கூட 2 பேரையும் போட்டுக்கலாம், விஷால் அண்ட் ரவி அரசன் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல. ஏன்னா ஒரு படத்தை ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு, பாதி நாள் எடுத்திருக்காரு, பாதி நீங்க முடிச்சு கொடுத்துருக்கீங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நீங்க தான் பண்ண போறீங்க, அதுக்காக போட்டுக்கலாம். நீங்களே இதெல்லாம் பேசுறீங்க பாத்தீங்களா? இல்லங்க, ரவி அரசன் என்ன சொல்லியிருப்பாரு, வேலை பார்க்காத அந்த படத்துல எனக்கு அப்படி ஒன்றும் கிரெடிட் தேவையில்லடா டோங்கிரே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இந்த இப்ப விஷால் சொன்ன மாதிரி நீங்க 10 கால் ஷீட் தான் டைரக்ட் பண்ணீங்க, உங்க பேரை நான் எதுக்கு போடணும்னு இவர் சொல்லியிருப்பாரு. இல்லங்க அததான் சொல்றேன், பிரச்சனை அது இல்ல. இப்போ அவங்க போட்டு ஸ்கிரீன் பிளேல இருந்து போட்டுக்கிறது இருக்குல்ல, ஸ்கிரீன் பிளேல ஆக்சுவலா என்னன்னா ஒருத்தர் உருவாக்குற ஸ்கிரீன் பிளே தான் ஸ்கிரீன் பிளே.
அங்கிருந்து நீங்க திருத்தி அதுக்கப்புறம் அதை போய் எடுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு டைரக்ஷன் மட்டும் போட்டுக்கலே போதும். ஸ்கிரீன் பிளே நீங்க திருத்தி நீங்க ஒரு 4 சீன் சேர்த்து எடுக்கிறதுக்கு பேர் நீங்க ஸ்கிரீன் பிளே எழுதுறது கிடையாது. அதான் நமக்கு எக்ஸாக்டா யார் எவ்வளவு எழுதுனாங்க, எத்தனை பக்கங்கள் யார் ஆனா நிரப்பாங்க ஸ்டோரியில ஒரு பேர் இருக்குண்ணா, கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க போல. அதான் சொல்றேன் நான், யாரு கன்சீவ் பண்ணாங்களோ ஒரு விஷயத்த, யார் கன்சீவ் பண்ணாங்களோ, யார் ஸ்கிரீன் பிளே எழுதினாங்களோ ஒரு விஷயத்துக்கு, அவங்களோட தான் தென் ப்ராடக்ட். இன்னொன்னு 30 வருஷமா அதை யோசிச்சேன், 40 வருஷமா யோசிச்சேன், இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில உள்ள போய் பார்த்தா மார்க் ஆண்டனியோட சைனா பசார் வருஷம் எடுத்துக்கலாம், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்து எடுக்க முடியுமா? மிஸ்கினே அந்த ஸ்கிரிப்ட பார்த்து எடுக்க மாட்டாரு. அவரே அங்க காலில் போய் தான் வேற எடுப்பாரு. இல்ல அததான் சொல்றேன், இல்ல இருந்தா என் தலைவர மாதிரி இருக்கணும். ஆமா, புரிஞ்சா போய் எடுத்துக்க. இல்ல அதான் அவரை சொன்னாரே ஓப்பனாவே, இந்த ஸ்கிரிப்ட் புரிஞ்சா போய் எடுத்துக்க. ஒருத்தரோட இன்டர்பிரேஷன் தான். இப்ப ரத்தமே தோழராதி டைரக்ட் பண்ணியிருந்தா வேற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிதான். அதுக்கு இதுக்கு என்னங்க போற போகல அண்ணா. ஆனா பரணி, இந்த காக்டெயில் 2 என்ன கதை, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. காக்டெயில் 2 அது இந்த வாரமா ப்ரோ ரிலீஸ்? இல்லையே ப்ரோ, நீ அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ப்ரோ. இஷ்ட பூக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல ப்ரோ, அதுல 2 ஹீரோயின் இருக்காங்கல்ல. காக்டெயில் மாக்டெயில். ஏடா விஷாலு, அண்ணா இல்ல நம்ம ஊர்ல புரோட்டா இல்லையா, இங்க பசிச்சுக்கிட்டு இருக்க. விஷால் வந்து இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா நம்மளும் அடுத்து அபிஷேக் ராஜா ஆகலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா முடியாது. ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சினிமா தான். இல்ல எனக்கு என்னன்னா, இவங்க 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிறதுக்கு 2 பேரும் வஞ்ச புகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. அவரு இவரை இப்படி திட்டுறாரு, இவரு அவரை திட்டிட்டு இருக்காரு. இதுக்கு பேரு திட்டே கிடையாது. நாங்க வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி பேசுறாரு. அதுதான் வஞ்ச புகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா என்னன்னா பிரகாஷ் ப்ரோ, நான் அது ஓகே, அந்த ஒரு கேரளா படம் பேர் மறந்து போச்சு, எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. பிரசாந்த் ப்ரோ, இட் இஸ் பிரசாந்த் ப்ரோ மீட் பண்ண அதே ஈவெண்ட்ல தான் அபிஷேக் ராஜா அவரையும் வந்துட்டு பார்த்தேன். ஆனா பேசல நான் அந்த ஈவெண்ட்ல அவர்கிட்ட. எனக்கு பின்னாடில உட்காந்துருந்தாரு, எனக்கு பாக்குற மாதிரி தான் இருந்தாரு. பாக்குற மாதிரி கமெண்டா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஈவெண்ட் போயிட்டு இருக்குது, கமெண்டா அடிச்சுட்டு ஜாலியா வைப் பண்ணிட்டு. என்ன ஈவெண்ட் ப்ரோ? இருங்க, நான் அந்த எம்புரான் 2 நாங்க பின்னாடி தான் உட்காந்துருக்கிறோம். அதனால வந்துட்டு ஒரு மடு கமெண்டா அடிச்சுக்கிட்டு ஜாலியா பக்கத்துல பேசிக்கிட்டு. அவன் ஏன் தெரியுமா பார்த்திருப்பான், அவன் ஏன் தெரியுமா பார்த்திருப்பான், அவன் மலையாள படத்தை பத்தி தப்பா பேசினா பாஞ்சு குறவழியை கடிச்சிடுவான். அதுக்காக பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். இல்ல ப்ரோ, அப்படியே ஒரு ரீசன் இருக்கலாம். இல்லைன்னா வந்து மோகன்லால் படத்தையே கிண்டல் பண்றாருன்னு சந்தோஷமும் பட்டிருக்கலாம். கருத்தரே, அந்த கமெண்ட் எல்லாம் அடிக்கல தலைவா. அவர் ஏதோ அரைக்குறையா அந்த ஷோ டைரக்ட் பண்ணது நம்ம நண்பர் டோங்லி. சும்மா அவரை போட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு கிளாய்ச்சிக்கிட்டு ஜாலி பண்ணிருக்காங்க. அது ஈவெண்ட் ஏதோ ஒரு பக்கம் ஒன்று நடந்துச்சு ஓரமா. பிருத்விராஜ் வந்த பிறகு கொஞ்சம் ஃபயரா இருந்துச்சு, அவ்வளவுதான். மம்முட்டி வரும்போது செமையா இருந்தது, அவ்வளவுதான் அந்த ஈவெண்ட். வேற ஒன்றும் இல்லை. மகிழ் திருமணி யாராவது பாத்தீங்களா? எல்லாம் சாப்பிட்ற இடத்துல போய் அவர் கரெக்டா சிக்கன் கிடைக்கும் போது பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா என்னன்னா அடுத்து என்னென்ன பண்றாரு அதாவது தெரியுமா? யாரா? மகிழ் படம் தான் பண்ணுவாரு, வேற என்ன பண்ணுவாரு? இல்லண்ணா யாரோட பிரகாஷ் ஹீரோட தாங்க பண்ணுவாரு. அப்புறம் யாரு கூட ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்களும் விஷால் மாதிரி எல்லாரும் இப்படியே பண்ணா என்ன பண்றது? ஃபைனலி பாரத் மாதிரி எல்லாம் கவுண்டர் கொடுக்குறீங்க மிஸ்டர் பிரகாஷ், ப்ளீஸ். நோ தெரியலடா. மகிழ் சார் என்ன எழுதிட்டு இருப்பாரு, அவருக்கு இருக்கவே இருக்காரு. ஆபத் பார்த்தோம் நடுவுல ஒரு நியூஸ் வந்துச்சு அருண். ஆனா அவர் கொம்பன் முத்தையான்னு ஏதோ லுக் எல்லாம் மாத்திட்டு இருக்காரு. இல்லையடா, அது இருக்கும்டா. முத்தையா சாரோட ஒன்று பண்றாரு தான். அதுல வேற ஒருத்தன் ட்வீட் போட்டுருந்தான், விஜயகுமார் பையனுக்கு இவ்வளவு முடியா? டேய், எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்றது ஒரு விவசாயம். ஹேர் லைன்ல இருந்து பாட்டம் லைன் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஷாலு, இதுல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டியா? இதுதான் நமக்கும் பச்சை மனுஷனுக்கும் வித்தியாசம். படிச்சவன் தான் பேசும்போதே முத்தையா சார், மகிழ் திருமேனி சார், நம்ம பாத்தியா மகிழ் திருமேனி அடுத்து என்ன படம் பண்றாரு அப்படின்றோம். படிச்சவனுக்கு இதுக்கு என்னடா? ட்விட்டரோட சாராம்சமே மணி சார் முத்தையா சாருங்க. அது உங்களுக்கு தெரியாதா? 2 பேரும் மட்டும் டைரக்டர்களுக்கு பேசும்போது நீங்க மணி சார் முத்தையா சாருங்கிறது இங்க வந்து பிரேஸ். நீங்க என்ன நீங்க சொல்றீங்க? புதுசா இருக்கேன். நீங்க தமிழ் டைம்லைன்ல போய் பாருங்க, தமிழ் டைம்லைன்ல போய் பாருங்க, முத்தையான்னு செர்ச் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல முத்தையான்னு போடுங்க, தமிழ்ல முத்தையான்னு போடுங்க. 90% வந்து முத்தையா சார்னு சேர்ந்திருக்கும் தமிழ் டைம்ல, தமிழ் ட்விட்டர் டைம்ல. நான் 12 வருஷமா குப்பை கொட்டுறேன். அவருக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்?
வீழ்ச்சி. நல்ல விஷயம். வேற என்ன விஷால் தம்பி, நீங்க தான் அப்பப்ப இந்த குளத்துக்குள்ள அண்ணா கல்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. நீங்களே தான் அண்ணா அண்ணா நான் வந்துட்டு அதான் உங்கள்கிட்ட நீங்க கோவப்படலன்னா ஒண்ணு கேட்பேன். நீங்க சொன்னீங்க, சொல்ல முடிஞ்சா சொல்லலாம். என்னடா கண்டிப்பா ஆதிக்கு கோவப்பட போறாரு. சொல்றா. இல்ல அண்ணா, இல்லண்ணா அந்த பிள்ளையார் சொல்லி அது எப்ப ஏதாவது ஆட தெரிஞ்சா போடா சொல்லுங்க. வேணா. அதெல்லாம் ரொம்ப அவர் அனி ப்ரோ மியூசிக் தரணும்டா, பிளஸ் 3 இப்போ கம்பெனி கிட்ட அப்படியா? NOC வாங்கணும்டா. அதெல்லாம் பெரிய பேப்பர் ஒர்க் இருக்கு. நாங்க வந்து என்னது ஜாலியா ஆரம்பிச்சிட்டோம். என்ன கேள்வினே புரியல. பரவாயில்ல இல்ல ப்ரோ, இந்த அப்புறமா எல்சி ஒரு கூகுள் பண்ணிக்கோங்க. ஷார்ட் பிலிம் பண்ணியிருந்தாங்களா? எல்சிக்கு ஒரு ஷார்ட் பிலிம் அது அது I'll tell you what, அது ஷார்ட் ஃபிலிம் மட்டும் இல்லடா. இட்ஸ் எப்படி சொல்றது, அது ஒரு மினி சீரீஸ்ரா. ஈச் எபிசோட் வில் ரன் அப் டு 15 to 20 minutes. ஒரு 6 எபிசோடாக கட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கால் தி ஆரிஜின்ஸ் ஆஃப் எல்சியூ. இவ்வளோ 100 வருஷம் தமிழ் சினிமாவில் எல்சியூன்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எப்படி உருவாச்சு, கமல் சார் அதுக்கு எப்படி ஒரு காரணகர்த்தவாக இருந்தார், அது மூலமாக ஒரு கதைக்கு ஒரு ஐடியாவுக்கு எப்படி இவ்வளோ ஷெல்ஃப் லைஃப், அது மூலமாக எப்படி இவ்வளோ ஆக்டர்ஸ் அலைன் ஆனாங்க, அதுக்கு ட்ரேட் பண்டிட்ஸ் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க, ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு அதை லைக் பண்ணாங்க, ரிவ்யூஸ் எப்படி இருந்துச்சு, லோகேஷ்க்கு அதுக்கு என்ன மாதிரியான, அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பேஸ் இது கிரியேட் பண்ணிச்சு, அது மூலமாக இது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி வேர்ல்டாக பில்ட் ஆயிருக்கு. இப்போ எண்டிங் மாதிரி விக்ரம் 3 வில் பி த ஃபிட்டிங் லைக் ஃபினாலே டு திஸ் ஹோல் அஜெண்டான்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து பேசுகிற ஒரு டாக்குமெண்ட்ரி இது. அதில் கடைசி 10 நிமிஷம் தான் எப்படி இந்த எல்சியூ கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ்ன்றதுக்கான ஒரு சின்ன படம். இதுதான் இட்ஸ் அ நியூ ஐபிடா, இது வரைக்கும் பண்ணதில்லை. we are happy that we produced it, பட் அதில் சின்ன லிட்டிகேஷன் இஷ்யூஸு, பேப்பர் ஒர்க் இருக்குது. இந்த டைம் இஸ் ரைட், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். காசு போட்டுட்டு உட்காந்துருக்கோம். தேங்க்ஸ் டு மிஸ்டர் லோகேஷ், இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஐ திங்க் இட் வில் see the light of the day. இந்த டைம் இஸ் ரைட். பார்க்கலாம். சூப்பர்ண்ணா. கடைசியில எப்படி முடிச்சாருன்னு கௌதம் மாதிரி. I think it will see the light of the day when the day is there. கௌதம் இல்ல அவ்வளோ நேரம் மக்களுக்கு புரியுற மாதிரி நல்லா பேசிட்டு கடைசியா திடீர்னு ஏதோ ஒண்ணு பேசுறாரு, அது மட்டும் புரியல. தனக்கு ஆங்கிலம் பெருசா தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த எனக்கு நல்லா தெரியுமே, எனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் என்ன லைட் ஆஃப் தி டேல உனக்கு என்ன, நீ புதுசா கண்டென்ட் இல்லங்க லோல வந்துருச்சு சொல்லிட்டேன். எனக்கு இல்ல, எனக்கு நிஜமாவே இங்கிலீஷ் தெரியுங்க. ஆனா இந்த மாதிரி யாராவது பயங்கரமா பேசுறப்பதான் ஆக்சுவலா நம்ம வந்து இந்த இது மாதிரி ஆயிரும், நாம உண்மையிலேயே போட்டோகிராஃபர் தானா இல்ல நாமளே நம்மள அப்படி ஏமாத்திட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி. இந்த ஊமையை எதுக்காக இப்ப இங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. தேனி ஈஸ்வரை தான் கூப்பிட்டு வரோம், பட் பரவாயில்ல, ஓகே. தக்மேன் சிரிச்சிட்டாரு, அது போதும் எனக்கு. சிரிச்சுட்டே இருப்பாரு அவர் வந்து இந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்துல ஒருத்தவங்க லேடி சிரிச்சிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி அவரை மட்டும் பாத்துறாதீங்க, வேற யார வேணா அந்த தமிழ்நாட்டுல பார்க்கலாம். எங்க ஊரடா ராஜா, நீ எல்லாம் சென்னை தான் ப்ரோ. இல்லையே, பேச்சு பூரா மதுரை கணக்கா இருக்கு. யார சொல்றீங்க? பிரகாஷ் பிரகாஷ் இல்ல யாரோ ஒருத்தர் பேசும்போது சரி தெரியல. மறுபடியும் ஊரறிஞ்சு பிரகாஷ் கிட்ட தெரியாம என்னங்க டிராவல்ஸ் பண்றீங்க? நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஸ்மார்ட் பரணி அபிஷேக் ப்ரோ. சொல்லுங்க ஜி, சொல்லுங்க. நீங்க உங்க இந்த டாக்குமெண்ட்ரி வந்து என்ன ஓடிடில வருமா, எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க? ஐயா அது 6 எபிசோடுன்னு சொன்னேனே, கண்டிப்பா ஓடிடி தான். ஓ சூப்பர் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். நன்றி. ஆனா இந்த டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ் தவிர எந்த ஓடிடி பெருசா வாங்குறது இல்லையே. அதுதான், அது எங்களோட கவலை இது. பட் இருந்தாலும் உங்க அக்கறைக்கு நன்றி. நெட்ஃபிளிக்ஸ்ல தான் வரும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி, பாருங்க. ஓகே, சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க. ஆமாங்கய்யா, இப்ப ரிலீஸ் பண்ணா கொஞ்சம் நமக்கு சில விஷயங்கள் நடக்கும். இல்ல ஆக்சுவலா அந்த ரிலீஸோட அடுத்த ஒரு எல்சியூ படத்துக்கு மெயின் ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா இன்னும் பூமா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுதா, அதனாலதான் எதுவுமே நாங்க சொல்றது இல்ல. இத கலாய்க்கிற மாதிரி அதுக்கு ரொம்ப நாளா வெயிட்டிங்னா. இல்ல பென்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட விட்டா நல்லா இருக்கும். அப்படி போடு. போன வாரம் பேசுனது இன்னைக்கு தம்பி லைவா சொல்ற, அப்படி வேற லெவல். அப்ப பென்ஸ் தான் வருதா? அடுத்து அதானே ப்ரோ போயிட்டு இருக்கு. ஆமா இல்ல பென்ஸ் வருது. எனக்கு கைதி 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அந்த ஷார்ட் இருக்கு ப்ரோ, அல்லு அர்ஜுன் 23 எல்லாம் முடிச்சிட்டு தானே அண்ணே வரணும். அதுக்கப்புறம் தானே நாங்க இந்த படம்லாம் அடுத்து பண்ண போறோம், இதோட முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எண்டிங் வச்சாங்க. ஒரே இந்த மார்வல்ல ஒரு ஸ்லேட் போடுவாங்கல்ல இயருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்லேட் கேக்குறாரு போல இருக்கு. போட்டுற வேண்டியதான். ஆமா கரெக்ட். கைதி 2 இருக்கு, ரோலெக்ஸ் இருக்கு, பென்ஸ் இருக்கு, விக்ரம் 3 இருக்கு. அதுக்கு முன்னாடி அமரன் கேங் வந்தாலும் வரலாம். ஸோ பிஜாய் அண்ட் பாய்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்களே, என்ன வேணா நடக்கலாம். அர்ஜுன் தாஸ்க்கு சோலோ ஃபிலிம் இருக்குமா? உங்களுக்கு ஏதோ ஒரு குரல் மேல ஒரு ஃபெட்டிஷ் இருக்கிறதுனால படம்லாம் கேட்காதீங்க ப்ரோ.
கான்செப்ட் வருது பாரு, நீ போய் பாருங்க அதுல இருப்பாரு. விஷால் நான் ஒன்ஸ் மோர் அவர் ஒன்ஸ் மோர் தான் ஒரு பல வருஷமா வெயிட் பண்றாரு. அது என்னதாங்க அந்த கான்சிட்டியை விட டைரக்டர் நான் ஹார்ட்லாம் ஒன்ஸ் விட்டுட்டு மோர் இருந்தாரு. தான் வெயிட்டிங் விஷால். இப்பவும் சொல்றேன், ஏன் கான்சிட்டிக்கு இல்லையா? கான்சிட்டிக்கு இருக்கு. நான் இந்த ரெண்டு படத்தை விட நான் கம்பேரிட்டிவ்லி நான் ஒன்ஸ் மோர் தான் ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருக்கேன்னு சொல்றேன். கான்சிட்டி இப்போ வரைக்குமே 3 ரிவ்யூஸ் டைரக்டர் ரிவ்யூஸ் வந்துருச்சு. ஸோ பாசிட்டிவா இருக்கு. பாசிட்டிவா இருக்கு. 2 டைரக்டர் ரிவ்யூஸ், ஒன்னு வித் தோழர். என்ன தோழர் இப்படி இருக்காங்க ஃபிங்கர் டிப்ல பூரா? நீங்க இருக்கான்னு ப்ளூரல்ல பேசாதீங்க. அவன் ஒருத்தன் தான் அப்படி. அவன் தான் அவனுக்கு நீங்க அவன்கிட்ட என்ன கேள்வி வேணா கேளுங்க சினிமா பத்தி. அவன் வந்து இந்த ட்ரேட் இதுல எல்லாம் வந்து பயங்கரமா அங்க வந்து ஒரு 4 பேர் உட்கார்ந்து ட்ரேட பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி. பாரதி ராஜா டேட் பண்ண படம் எதுன்னு கேளுங்க, அது தெரியாது. முதல்ல பாரதி ராஜா யாருன்னு கேளுங்க. கேட்டீங்கன்னா திருச்சி தெரியும் அவருக்கு. இப்ப நீங்க இப்போ அபி மகேந்திரன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டக்குன்னு இமீடியட்டா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சொன்ன உடனே ஞாபகம் வருது ஜானி ஞாபகம் வருது. ஓகேவா? சில பேருக்கு முள்ளு மலர் ஞாபகம் வரும். பரணிக்கு வந்து தெரிய வில்லன் தானே. நல்ல வேலை மாஸ்டர் மகேந்திரன் சொல்லாம இருந்தாரு. வெரி குட் தான். நானே அப்படிதான். நீங்க ஏதாவது சொல்லுவீங்க நான் நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். நீங்க மகேந்திரன் கிட்ட டக்குன்னு மாஸ்டர் மகேந்திரன் 29 வேற இப்ப சீசன்ல பண்ணீங்களா? எனக்கு அந்த பயம், இவரு பரணி மேல ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படிங்கிற யோசனையிலேயே இருந்தேன் நான். அவன் கொஞ்சம் அந்த மாதிரி அவன்கிட்ட டிப்ட இந்த ஃபிங்கர் டிப்ல தான் இப்ப என்ன சொன்னான்ல, ஆர்ஜே விஷால் சொன்னான்ல, மதுரையில இன்னும் இந்த படமே ரிலீஸ் ஆகல சரியா தியேட்டர்ல இருந்தோடனே அவன் அடிச்சிட்டான் அங்க இருந்து. இல்ல ஹபீபி வந்து இந்த தியேட்டர்ல இந்த ஷோ டைம் ஓடிக்கிட்டு இருக்கு மதுரையில அப்படின்னு சேலத்துல உட்காந்துக்கிட்டு சிங்கம் சூர்யா மாதிரி அவன் இங்க இருந்துகிட்டு மதுரையில தட்டு வேண்டாம். இல்ல புரியல. ஆன்லைன்ல தேடினா எனக்கு வராதா? என்ன இஷ்டத்துக்கு பில்டப்? அவன் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பான்னு சொல்றேன். நீங்க புக் மை ஷோல தேடி சொல்லுவீங்க. அவன் தேடி வச்சதுனால தாங்க சொல்றான். அததாங்க நானும் சொல்றேன். தேடி வச்சு இதெல்லாம் யாராச்சும் ஏங்க சாதாரண நார்மல் பீப்புள் யாராச்சும் இந்த மாதிரி தேடி வைப்பாங்களா? வேற ஏதோ ஒரு ஊர்ல வேற என்ன ஷோ ஓடுதுன்னு. அததான் சொல்றேன். அவன் நார்மல் பீப்புள் கிடையாது. அததான் நானும் சொல்ல வரேன். நல்ல விஷயம். AK64 அப்டேட்னா அவர் இந்த வருஷம் படம் பண்ணுங்க. என்ன அப்டேட்டா? பதில் சொன்னாரு. இல்ல இருங்க, அவரு நீங்க எவ்வளவு நேரம் கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொன்னாரு. சரி, இவர் என்ன எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு, இவர்கிட்ட கேள்வி பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்போம்னு சொல்லிட்டு கேட்கணும்னு நினைச்சு கேட்டேன். என்ன அப்டேட்? என்ன அப்டேட்? AK64 ப்ரோ. அதிக் ரவிச்சந்திரனா? அதிக் ரவிச்சந்திரன். அதுதான் 157 கோடி டிரான்ஸ்பர் ஆன உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடும். புஷ்கர் காயத்ரி ஒரு 4-5 இயர்ஸ் 3-4 இயர்ஸ் முன்னாடி போய் நரேட் பண்ணாங்க. அது இப்ப நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அபிஷேக் ப்ரோ, ஏகேக்கு அந்த நிலைமைனா நம்மாலும் போக மாட்டார் போல் இருக்கு ஷூட்டிங்லாம். தலைவா டீப் அவங்களுக்குள்ள தெரியும். கமல் டிபியை பார்த்துமே உங்களுக்கு கேள்வி அவங்க பேசிக்கிறவங்களுக்குள்ள கரெக்டா புரியும். நம்ம ஆளு கேட்டா டக்குன்னு அவர் புரிஞ்சுப்பாரு, இவர் புரிஞ்சுப்பாரு. கமலா நம்மால் போயிருவாரு ப்ரோ. நம்மால் வந்து இப்ப அந்த அநேகமா அன்பறிவாணனோட டேக் ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்போ எப்போ உலகத்திலேயே பத்ரியை பார்த்து கேள்வி கேட்ட ஆளு யார் ரசிகர்னு கேட்ட ஆளு ஆதி மட்டும்தான். ஒருத்தர் பொழுதன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, சிரிக்கிற ஸ்மைலி போடுறாரு, அவரை பார்த்தே கண்டுபிடிக்க வேணாம். மண்டை மேல கொண்ட மாதிரி அவர் எப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அது பத்ரி தான். பேரை வேணா மாத்தலாம், ஆளை மாத்த முடியுமா? ஏன்னா நிஜமாவே ஏதோ சரி வேணாம் நான் சொன்னா வன்மம்னு வாங்க. நான் வேற யாரும் நினைச்சேங்க. அந்த டிபியை பார்த்து நிஜமாவே நான் கமல் நினைக்கலங்க. தெரியலங்க. சரி, எல்லார்கிட்டயும் நான் இதை கேட்டேன். இன்னைக்கு இவர்கிட்ட கேட்கறேன். இதுக்கு அப்டேட் இருந்தா சொல்லட்டும். சர்தார் 2 எப்போ வரும் ப்ரோ? ஆல்மோஸ்ட் டன் ப்ரோ. எல்லாமே முடிஞ்சு இவங்க ஓடிடியோட டீல் மட்டும் க்ளோஸ் ஆச்சுன்னா பிளான் பண்ணிடுவாங்க. தே ஆர் ட்ரைங் ஃபார் திவாலி. லெட்ஸ் see. அப்ப கிளாஷா ப்ரோ? அரசன் கிளாஷா? விட வேண்டியதானே. ஒரு நிமிஷம் எல்லாம் சிரிக்காதீங்க அண்ணா. அண்ணா அரசன் பத்தி பாசிட்டிவா 2 வார்த்தை சொல்லிட்டு போனேன் ப்ளீஸ். அண்ணா ரொம்ப அடிக்கிறாங்க என்ன ஸ்பேஸ்ல. விஷால் ப்ரோ ஸ்பீக்கர்ல இருக்கிற அத்தனை பேரும் சிரிக்கிற எமோஜி போடுறாங்க. விஷால் ப்ரோ அண்ணா அபி அண்ணா ப்ளீஸ் நான் ஏதாவது ஒரு 2 வார்த்தை அரசனை பத்தி பாசிட்டிவா சொல்லணும். ரொம்ப அடிக்கிறாங்க என்ன. பாசிட்டிவா சொல்லு, நெகட்டிவா சொல்லு, இருக்கிறத தானடா சொல்ல முடியும். சரி ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போனேன். ஏதாவது சொல்லிட்டு போலாம். இல்லடா they are 2 பேரும் they are liking each other's work. சூப்பரா போயிட்டு இருக்கு.
ஷூட்டிங் போதா ப்ரோ? நாளைக்கு ஷூட் நைட் ஷூட் நிறைய பிளான் பண்ணி போயிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் சூப்பரா போயிட்டு இந்த 2 நாள் பிரேக் விட்டுருந்தாங்க அந்த பாரதி ராஜா நாளைக்கு ஷூட் ஓடு தலைவன் தோழராதி அண்ணே. நாளைக்கு மதிய லஞ்ச் என்னண்ணே ஷூட்டிங் ஸ்பாட்ல? அது தெரியாது. இல்லங்க நான் சொன்னேன் அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் தெரியும், ஒர்க் பண்றவங்க கூட தெரியும். வெற்றி மாறனே உங்களுக்கு தெரியும். சும்மா டீம்ல இருக்கிற அடக்கி வாசிக்காதீங்க ஜி. அரசன் இப்ப அவனை நாங்க சொல்லி வச்சிருக்கோம் ஆர்ஜே விஷால இந்த ஸ்பேஸ்ல வந்து நீ சினிமா பத்தி இத மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணும்போது நீ பேசு, மத்தெல்லாம் இது பண்ணு. ஆனா உனக்கு ஒரு கோட் வேர்டு இருக்கு, அது கேட்டுச்சுன்னா நீ இமீடியட்டா அப்படியே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடணும். வாய்ஸ உள்ள இழுத்துக்க, நாக்கு அப்படியே உள்ள இழுத்துக்க அப்படின்னு இந்த ரிலீஸ் அப்படின்ற மாதிரி ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. வந்து என்ன எடுத்துரு. சிம்பு ஃபேனா? சிம்பு ஃபேனாவா? அவன் தாங்க ஓஜி கன்னி ஆஃப் சிம்பு. நீங்க இந்த இடத்துல அவன் கொடூர சிம்பு கன்னி. நீங்க ஒரு கட்டத்துல இருக்க மாட்டான். ஓஜி கன்னி சொல்லிட போறேன். குழந்தை பையன் ஏன் பாத்துக்க மாட்டான் மன்மதன தேட்டர்ல? ரீரிலீஸ் 3 வாட்டி பாத்துறேன். நீங்க எல்லாம் இல்ல நீங்க எல்லாம் மன்மதன தேட்டர்ல பார்த்தவங்க. அவன் எல்லாம் மன்மதனாவே வாழ்றவன். அவங்க மகளிர் விளையாட்டு மைதானம் வெளியில நின்று வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கான். அவன் போயிட்டு இப்படி பாவங்க அவன். இவர் பாவம். இவருக்கு வரலாறு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்றது? விஷால பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்னொரு பக்கம் இருக்கு. நீங்க இந்த ஸ்பேஸ்க்கு வந்து கேட்டீங்கன்னா பல பக்கம் இருக்கும். இல்ல ஒரு காக்டெயில் 2 வந்து எது கேட்டாரு எனக்கு இல்ல இது இந்த ஸ்பேஸுக்கு வந்ததே இவருக்கும் விஷாலுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு போல. வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். இந்த விஷால விடுங்க, அந்த விஷால இழுத்துட்டு இருக்காரு. ஏதோ அவிக்கும் விஷாலுக்கும் தனிப்பட்ட பஞ்சாயத்து. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினேன், வாழ்த்துன்னு சொன்னேன். தோழராதி ட்வீட் பாருங்கன்னு இந்த பாக்குறேன்டா தம்பின்னாரு. அவ்வளவுதான். என்னாச்சு மாவீரன் ப்ரோ? இல்ல விஷால அடிக்கடி இருக்கிறது மெய்யான்னு கேட்டேன். நான் எங்க விஷால் இழுக்க போறேன்? நான் விக்ரம வேணா இழுப்பேன், விஷால் அதுக்கு இழுக்கணும். என்னங்க இன்னைக்கு எல்லாம் ரொம்ப பாசமா இருக்கீங்க. அது நான் பரணி ப்ரோ என்ன உங்களை பத்தி ஏதோ பேசலன்னா எஸ்கே பத்தி ஏதாவது பேசுங்க ப்ரோ. வேணாம் பேசாம வருத்தப்படுவாரு. செகண்ட் ஸ்கெட்யூல் எப்போ ஆரம்பிக்கிறாங்க? பரணி புரியல. என்ன எஸ்கேக்கு என்ன பரணி எஸ்கே குறைச்சல் இல்லைங்க. பரணி எஸ்கே ஃபேனு. சோ அவன் என்ன பண்ணுவான்னா, இப்ப நீங்க வந்து எதிரணியில ஏதாவது ஒரு சோடா வித்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா அப்படின்னா அவன் காண்டாயிடுவான். போ 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 எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. அவனுக்கு அந்த இந்த ஸ்பேஸ் வந்து அவன் எஸ்கேக்கு ரொம்ப நெருக்கமான இடத்துல இருக்கிறான். அவன் நல்ல விஷயம் தான். அவர் இன்னைக்கு என்ன எப்படி சமாளிச்சாரு தெரியுமா? கருப்பு ஓடிடில இன்னைக்கு நைட்டு வருது, ஆனா வந்து ஓடிடில பாக்காதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு சமாளிச்சாரு. இதுல என்ன சமாளிக்கிறது எனக்கு புரியலையே. நான் நல்லா பாசிட்டிவா தானே சொல்லி இருக்கேன். ஏன் ஓடிடில பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? அப்ப இல்ல தியேட்டர்ல தியேட்டர்லயே நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல வரான். இந்த படம் தியேட்டர்லயே நல்லா இல்ல, இதுல ஓடிடில பார்த்தா நல்லா இருக்காதா? பொதுவா பேசாதீங்க. எனக்கு என் கருத்தை தான் நான் சொல்ல முடியும். சொல்லுங்க. நீங்க என்ன பொது படையில பேசி படம் நல்லா இல்ல, இது என் கருத்து. நல்லா இருக்கு நீங்க வேணா சொல்லிக்கீங்க. படம் நல்லா இல்ல. ஆட்கள் என்ன மெண்டலா? அததாங்க சொல்றேன். அப்படி பார்த்தா மோடி கூட தான் ஜெயிக்கிறாரு, விஜய் ஜெயிக்கிறாரு, எல்லாரும் மெஜாரிட்டி தான். இதுன்னா ஒத்துட்டு போயிட வேண்டியதானே. நான் சொல்றேன் எனக்கு சிம்பிள். படம் நல்லா இல்ல, இது என் கருத்து. நல்லா இருக்கு நீங்க சொல்றீங்களா, நான் மறுக்க மாட்டேன். அவங்க கருத்து. ஏன் நல்லா இல்ல ஜி? கேள்வி கேட்க கூடாதுதான் கேட்டலாக் கொடுத்துருக்கோன்ற மாதிரி ஒரு முளத்துக்கு எழுதி வச்சிருக்கேன். போய் பாத்துக்கடான்றீங்களா? சூப்பர் ஜி. அதாவது எனக்கு வந்து தோழராதியோட மீட்டர் வந்து புரிஞ்சதே கிடையாது. அது யாருக்குமே புரிஞ்சது கிடையாது. கரெக்டா டைம் பார்த்து பரணி ப்ரோவோட மீட்டர் இல்லங்க. இப்ப நீங்க முத நாள் கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை உட்காந்து ஃபுல்லா ஆத்தி இருப்பேன். ஆனா என்ன இந்த ஸ்பேஸ்ல இதை முன்னாடி சொல்லிட்டேன். லிசனர்ஸ்க்கு திரும்பி ஏன்டா அந்த இது மாதிரி ஆயிரும். ஏன் இந்த இதுல வரும்ல போர் அடிச்ச கதையை 10 தடவை சொல்லிருக்கீங்க. தனுஷ் இந்த ஸ்டேஜ்ல ஆசீர்வாதம் பண்ண கதையை 6 தடவை சொல்லிருக்கீங்க. அப்பெல்லாம் போர் அடிக்காத, இப்ப போர் அடிக்க போகுது அடிங்க. அதெல்லாம் சின்ன சின்ன கதைங்க. ஏன் பிடிக்கலன்றது பெரிய கதைங்க. இன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், அப்படிதான் போகும்.
அந்த மாதிரி ஆயிரும். நல்ல விஷயம். சரி பிரகாஷ் ப்ரோ, அப்ப இவ்வளவு நாள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் அமைதியா இருந்தீங்களா? அவர் சொன்னது தெரியாதா சீரியஸா? சரி, தனுஷ் பத்தி பேசும்போது அதோட 6வது தடவை சொன்னாரு, நம்ம கேட்கலையா அதெல்லாம்? அதாவது இந்த பெரிய பெரிய பேண்டுக்கெல்லாம் ஒரு சின்ன பேண்ட் ஓபன் பண்ணும்ல, அந்த மாதிரி நீங்க அவங்க 11 மணிக்கு வருவாங்க, நீங்க 8 to 10 அந்த மாதிரி. அது பயங்கரமா நம்ம இதை இன்னைக்குதான் முதல்ல பாத்துட்டு வர போல. நம்ம 2 வருஷமா போட்டுட்டு இருக்கோம். டைம் பாஸ். அவங்க வந்து விளக்கு போதும், நாங்க வந்து மோதிர போதும். முக்காமுக்கு 2 வருஷமாவா? புரியல, எனக்கே புரியலையே. இது என்ன விளக்கு புதும் மோதிர புதும்? பரணி, உங்களுக்கு தான் சினிமா ரெஃபரன்ஸ் புரியாது பரணி. உங்களுக்கு புக் மை ஷோ ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்லணும். உனக்கு தான் புரியாது. இது அலாவுதீன் படம் பாத்தீங்களா? அலாவுதீன் அற்புத விளக்குன்னு ஒரு படம். 2 வருஷமா? முக்காமுக்கு. இப்ப இதுல எவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்காங்க? இப்ப எங்க ஸ்பேஸ் அது ஆளை பொறுத்து, டிராபிக்கை பொறுத்து. நிதிஷ் பிரசாத் வருவாரு, அவர் வந்தாருன்னா திடீர்னு ஒரு 250 பேர் வருவாங்க. யாரையாவது திட்டுவாங்க, ஜாலியா இருக்கும் பேசி, ஜாலியா இருக்கும்னு வருவாங்க. மத்த சினிமா புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 400 பேர் 500 பேர் வருவாங்க. புது படமே இல்ல, இப்ப டாபிக் வறட்சியா இருந்துச்சுன்னா ஒரு 100 பேர் 200 பேர் பேசிட்டு இருப்போம். ப்ரோ 136 பேர் இருக்காங்க. செம. அவ்வளவுதான் நமக்கு ரெகுலரா இது ஓடிட்டு இருக்குது தானே. நல்ல விஷயம். நல்ல நாங்க டெய்லி போடுவோம் ப்ரோ. அப்பப்போ வாங்க, ஜாலியா ஃபன்னா இருக்கும். ஷூர் ப்ரோ, ஷூர். நீங்க ஆதி ப்ரோவை கலாய்ங்க, நான் ஆதி ப்ரோவை கலாய்க்கிறேன், ஜாலியா இருக்கும். ஆதி ப்ரோவை கலாய்க்கலாம். இன்னைக்கு மெயின் ஆள் ஒருத்தர் வரல, சுகுமார் ப்ரோ வருவாரு. அவர் வரல. சுகுமார்னா யாரு? இந்த ஹிப் ஹாப் அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். அவர் இன்னைக்கு வரல. ஹிப் ஹாப் ஸ்டாருக்கு ஃபயர் விட்டுட்டே இருப்பானே அவனா? மைண்ட்லயே இருக்குமா? ஆமா, மைண்ட்லயே இருக்குன்னு சொன்னார்ல, அதான் கேட்கணும்னு. அவர் கரை ட்ரெய்லருக்கு அப்புறம் ஜிவி பிரகாஷ் யாரும் மறக்க மாட்டீங்கன்னு தான் போட்டாரு. யாரு? சுகுமார் ப்ரோ. நல்ல விஷயம் தான். கரை எப்படி இருந்துச்சு எல்லாருக்கும்? நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். எனக்கு பிடிக்கல. தம்பி விஷாலு, பேமெண்ட் வந்துச்சாடா? எப்படி இருந்துச்சு கரை? அவர் விஷால் ப்ரோ அங்க போயிருப்பாரு, எஃப்எம்ல பேச போயிருப்பாரு. விஷால் எஃப்எம்ல பேச போயிருப்பாரு. ஓ, இது வேற ஒரு ஷோக்கு நடுவுல ஸ்பேசஸ். ஆமா, வாய்க்கு எக்ஸர்சைஸ் படம் பாத்துருப்பீங்கல்ல. நம்ம ஷோவோட ஸ்பெஷாலிட்டி இதுதாங்க. அவங்க வரலாம், அவங்க வேலை பாத்துக்கிட்டே நம்ம வேலை செஞ்சு நம்ம எப்பவும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரிதான். எப்பவுமே நாங்க இங்க மைக் ஆன் பண்ணாருன்னா அங்க எப்பவும் பேச மாட்டாரு. இங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாருன்னா அங்க இப்ப நம்ம என்ன பாட்டு கேட்க போறோம் அப்படி அங்க போயிருவாரு. நல்ல விஷயம். நீங்களும் ட்ரை பண்ணலாமே ஜி, நல்லா வருது. நல்லா வந்தனாலதான் இங்க உட்காந்துருக்கேன் வேஸ்டா. சிறப்பு. நாளைக்கு என்ன போட போறீங்க? எல்லா படத்தையும் முன்னாடியே பாத்துருக்கீங்க. என்ன புரியல ப்ரோ? என்ன படம் பார்க்க போறீங்கன்னு கேட்டேன். இதுல புரியலையே. ஏதோ மிக்ஸ் ஆயிருச்சு. இல்ல தலைவா, குடும்பஸ்தன், பிள்ளைய பார்த்துட்டு வேலைகள், வீட்டு வேலைகள், 2 பேரும் தான் சேர்ந்து எப்பவுமே போவோம். இப்போ கஷ்டம், அப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான். நாளைக்கு டபுள் ஆக்குமென்சி போறீங்களா? எப்படி இருக்கு மாலிவுட் டைம்ஸ்? மாலிவுட் டைம்ஸா? நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். டேய், உனக்கு அவர் நல்லா இல்லைன்னு சொல்றாருங்க, அதான் இப்படி சொல்றாரு. அவர் பாருங்க, தட்டி விடுவோம்னா இப்படி சொல்லுவாரு. நல்லா இருக்கு பரணி, உங்க உள்நோக்கெல்லாம் எனக்கு தெரியாதா? அவர் கோத்தோட பாக்குறீங்க. நஸ்லின் படம் பிரகாஷ் ப்ரோ, அதனாலதான் வருது இதெல்லாம். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. அந்த படம் உண்மையிலே நல்ல படம் தான், ஓகேவா? இப்ப நான் அடிச்சு வேணா சொல்லுவேன், உண்மையிலே அது வந்து நல்ல படம் தான். அந்த படத்துல சின்ன சின்ன சொல்றேன். அப்ப நான் வந்து படத்துக்கு போகவா வேணாமான்னு இல்ல, எனக்கு ஏதாவது குறி சொல்லுங்க, சீட் எடுத்து போடுங்க நான் கேட்டாரு. அப்படி படம் நல்லா இருக்கான்னு கேட்டாரு. நல்லா இருக்கு, நல்லா இல்ல, அத சொல்றேன். நல்ல படம், சின்ன சின்ன குறைகள் செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிரட்டி விட்டுருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன குறைகள். அதுதான் கிளாஸ் இல்லாத என்ன படம் இருக்கு, அந்த மாதிரி பார்க்கலாம். ஆனா அந்த அவரோட ஃபர்ஸ்ட் படம் முகுந்தன் உண்ணி அசோசியேட்ஸ், அது பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா பிடிக்கும். முகுந்தன் உண்ணி அளவுக்கு வந்து மாலிவுட் டைம்ஸ் வந்து அவ்வளவு யாரும் பேசப்படல ப்ரோ. ஆனா அந்த படத்துல முகுந்தன் உண்ணியோட இந்த படத்துல தான் வந்து நிறைய அந்த ஸ்டோரி நரேட்டிவ் சரி அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா இதுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இல்ல இந்த படத்துக்கு கொஞ்சம் ஓடிடி வரட்டும் இருங்க. இந்த படத்துக்கு இது கொஞ்சம் பேடாவும் ரிவ்யூஸ் வந்துச்சு, அதுதான் மெயின் ரீசன். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்துட்டு ஃபுல்லா பாசிட்டிவா வந்துச்சு, இதுக்கு கொஞ்சம் மிக்ஸ்டா தான் வந்துச்சு.
இல்ல எனக்கு இந்த படம்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனா எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட் வந்து இந்த படம் வந்து ஃபிளாப்பா இருந்தான்னு தோணுது. அந்த அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. என்ன ப்ரோ இந்த படம் பார்த்துட்டு ஒருத்தன் புதுசா மறுபடியும் நான் சினிமா எடுக்க போறேன்னு வருவானான்றதுதான் டவுட். அதுதான் இல்ல, புஷ்பா படம் பார்த்துட்டு சந்தனம் கடத்தினவங்க இந்த மாதிரி பண்றவனுங்க இந்த மாதிரி படம் பார்த்துட்டு வந்து படம் எடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம், நல்லா இருக்கும். அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அபிஷேக் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க வினோத், சொல்லுங்க. சரி அபிஷேக் ப்ரோ, நான் AK-64 ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட். இல்ல அதுதான் தலைவா, அது ஒரு கப்பல் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் பாம்பேல இருந்து சில இன்வெஸ்டர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. சில கார்பரேட் கம்பெனிஸ்லாம் ரெடி தான். ஷேரோட சம்பளத்தை லாக் பண்ணாதானே பட்ஜெட்டை பிளான் பண்ண முடியும். அதனால கூடிய விரைவில் வரும் அனௌன்ஸ்மெண்ட் பேசிட்டு இருக்காங்க. சரி பரணி ப்ரோ, நான் இது நைட்டு ட்ரிடம்னு அந்த மலையாள படம் வருது, அது நாளைக்கு பார்க்கலாமா? நல்லா இருக்குமா? பாருங்க ப்ரோ, டீசெண்டா இருக்கும். கலக்கரி இவன தோழர், இவன கார்கி ஜான்சனோட லோ பட்ஜெட்டா? தம்பிட்ட தான் எல்லாமே கேட்கணும் போலயே. இல்ல அவர் கொஞ்சம் மலையாள பிரியர். மலையாள படம் எல்லாமே பாத்துருவாரு. மலையாளம் படம் எல்லாம் மோஸ்ட்லி பாப்பேன். அவருக்கு அது தமிழ்நாட்டுல குடியிருப்பாரு, அவர் கேரளாக்காரன்னு சொல்லுவாரு. என்ன லாங்குவேஜ் தாய்மொழி கேட்டா மலையாளம்னு சொல்லுவாரு. அதனால மலையாள படம் கேட்டாலே பரணிட்ட கேட்பாங்க. ஆனா மலையாள படத்தை எந்த படத்தையும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, எல்லா படத்தையும் பாருங்க பாரு. எதுக்காகனா நீங்க எப்படியாவது மலையாள படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். அது மட்டும்தான் காரணம். பிரகாஷ் ப்ரோ, நான் கேரளால இருந்தப்ப நிறைய மலையாள படம் நானே கழுவி ஊத்திருக்கேன் ரிவ்யூஸ்ல. நல்லா இல்லைன்னா நிறைய படம் நான் நல்லா இல்லைன்னு சொல்லி இருக்கிறேன். சரி ஒண்ணும் இல்ல, இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிற ஒரு படம் உங்க ஊர்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க ஊர்ல ஒரு படம் ஓடுதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க ஊர் என்னன்னு கேட்பீங்க. ஆனா பரணிட்ட கேளுங்க, அவர் தமிழ்நாட்டுல உட்காந்துருப்பாரு. அதான் உங்க ஊர்ல ரிலீஸ் ஆச்சு பாரு, என்ன ஊருன்னு கேட்டா அந்த தமிழ்நாட்டை உங்க ஊரும் பாரு. அவர் ஊர் யாருன்னு கேட்டா திடீர்னு உங்க ஊர்ல படம் ஓடுன்னு கேட்டா கேரளாம் பாரு. அப்ப திடீர்னு வரும்போது உங்க ஊர் நம்ம ஊர்னா என்ன வரும்? சொந்த ஊர் தானே வரும். அந்த மாதிரி கேட்டகரி அவரு. ஏன்னா அவன் இத்தனை வருஷம் அங்க இருந்துட்டான் கேரளால, இப்பதான் தமிழ்நாட்டுக்கு கேட்டீங்கன்னா உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்? நேந்திரங்க சிப்ஸும் பரோட்டா பீஃபும் ஃபேமஸ், அப்படிதான் சொல்லுவேன். அப்படிதான் சொன்னாரு அன்னைக்கு. உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டேன், சிப்ஸ் ஃபேமஸ்ன்ட்டாரு. யோ நீ இருக்கிற நாமக்கல்லையா, முட்டை ஃபேமஸ்யா அப்படி சொல்லி எடுத்து தள்ள வேண்டியதா இருக்கு. ஓ மை காட், இந்த ஸ்பேசஸ் கியூட்டா இருக்கு. நீங்க எல்லாரும் அழகா சண்டை போட்டுக்கிறீங்க. இது டெய்லி நடக்குது. இவர் என்ன அபி என்ன இது மாதிரி சொல்றாரு? இந்த அபேசர் காடுகள் மிகவும் அற்புதமானவை. அப்படி கூட இல்ல, இது வந்து சும்மா அந்த இது மாதிரி டோரா தி எக்ஸ்ப்ளோரர் 4 மணி முதல் இந்த மாதிரி குடும்பஸ்தன் ஆயிட்டாரு. அபிஷேக் ப்ரோ சொல்லுங்க பிரதர். இப்ப மந்தாடி வந்து செப்டம்பர் 4th அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால செப்டம்பர் 11th உங்களுக்கு வந்து பெரிய படம் வரதுக்கு சான்ஸ் இல்லைல்ல? விடுவாங்கல்ல உங்களுக்கு? சரி, இவர் கேள்வி கேட்டாரு, நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அதுக்கான நோக்கத்தை நான் சொல்லிடுறேன். இவர் வந்து ஒரு கமல் ஃபேன் அப்படின்னு சொல்றத தாண்டி இவர் ஒரு ரஜினி ஹேட்டர். அது எப்படியாவது ஜெயிலர் லாக் பண்ணலாமா அப்படிங்கறத கேக்குறாரு. ஜெயிலர் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு உங்க வாயில ஜெனரல் தான். அது அவருக்கு சொல்லணும்ல, அவர் பாட்டு எதார்த்தமா பதார்த்தமா சொல்லிடக்கூடாது. அதுக்காக உங்களுக்காக சொல்றது. ஜென்ரலா இப்போ இவர் நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே நான் ஒரு மாஸா ஒன்று சொல்றேன் ப்ரோ. அவங்களோட சௌரியத்துக்கு ஏற்ப 3-4 ப்ரொடியூசர்ஸ்குள்ள பேசி வச்சுட்டு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் தலைவர் பராக்குன்னா எல்லாரும் மூடிட்டு ஓட வேண்டியதான். இல்ல அதான் செப்டம்பர் 11 ப்ரோ கங்கோ பண்ணால அது மாதிரியா பிரதர்? உங்களுக்கே தெரியும் ஜெயிலர் 2 சம்வேர் பிட்வீன் 800 to 1000 crores அடிக்க போகுதுன்னு. எதுக்கு இந்த வீண் பேச்சு? அப்புறம் உங்களை தான் அடிப்பாங்க. ஏங்க வரட்டும் ப்ரோ, அதுக்கு நாங்க எடுத்துக்காட்டு நாங்க இருக்கோம் ப்ரோ. நாங்க ஒண்ணா அவர் கூட நாங்க வினோத் டாபிக், இது டாபிக்கே வேற டாபிக். அவங்க போய் நான் ஒருத்தரை கோத்து விட பார்த்தா நீங்க இன்னொருத்தர் கோத்து விட்டு போடணும் கேட்பாங்க. வினோத் வாங்க 300 தாண்டலாம், அப்புறம் பேசலாம். இல்ல வினோத்துக்கு என்ன தெரியுமா இப்ப பிரச்சனை? எதிரணியில சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஆளு இப்ப திடீர்னு வேற வேலைக்கு போயிட்டாப்புல. என்னடா இப்ப சண்டை போட்டே பழகிட்டோமே, யாரும் இல்லையே எதிரில, இப்ப யார் அடிக்கிறதுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கல்ல போட்டு அப்புறமா அவரு கரெக்டா தான் இருக்காரு. டைம் பாஸ் போய் எங்க ஏரியால கரண்ட் இல்லைங்கன்னு இருக்காரு. மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்துறா வங்கி பண்ற மாதிரி அவங்க டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்ததுக்கு நான் ரூமை குத்தி கிளம்பிடுறேன். ஒரு ஆளு கேரளோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டதுக்கு ஜெகதீசன் சொன்னாரு, அதையும் ஆட் பண்ணுங்க. அது சில படங்களுக்கு வந்து பிளாக் ஹியூமர்னு சொல்லுவாங்க. பிளாக் இருக்காது ஹியூமர் இருக்கு, டார்க் இருக்காது ஹியூமர் இருக்கு. அந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன காமெடி நிறைய பேருக்கு புரியல.
பரிமளா அன்கோ. ஆமா அது விட்டுருங்க. இப்ப ஜில்லு ஒரு காமெடி பண்ணாரு, அது நிறைய பேருக்கு புரியும், ஏன்னா அது நிறைய பேர் புதுசா ஸ்பேஸ் வந்திருக்காங்கல்ல. அது யாருன்னா நம்ம பரணி தான், அதுவும் அண்ணன் தானுங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் பரணி தான். இத்தனைக்கு கேரளாக்காரர் சொல்லி கேரளா சீஃப் மினிஸ்டர் பேர் தெரியலங்கிறத சுத்தி வழி சொல்றாரு. சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு. ஜில்லுனா ஸ்பீக்கர்லயா இருக்காரு? நான் இப்ப கிளம்பிடுவேன், சந்திப்போம். சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு. சொன்ன மாதிரி போயிட்டாரு. பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு டபுள் ஆக்குபென்சி போறீங்களா? அது மட்டும் தாங்க போறேன், அது மட்டும் தான் போறேன் நாளைக்கு. இந்த ஹபீபி ஷோ டைம் செட் ஆகல, இப்போதைக்கு டபுள் ஆக்குபென்சி போறேன். ஹபீபி நைட் ஷோ அல்லது சனிக்கிழமை, இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று பார்ப்பேன். நாளைக்கு இப்போதைக்கு பார்க்க டபுள் ஆக்குபென்சி மட்டும் தான் இப்போதைக்கு ஷெட்யூல் பண்ணிட்டு வேற ஒன்றும். தோழர் இவங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு எந்த குறையும் வராது. என்ன டபுள் ஆக்குபென்சி எப்படின்னு இருக்கு? ஏதாச்சும் ரிவ்யூ வந்துச்சானே பிரகாஷ்? நீ இன்னும் புக் பண்ணல, போய் பார்க்க போற. தம்பி நீ இது கேட்டா மட்டும் நீ என்ன பார்க்க மாட்டியா தம்பி? நீ இல்ல நீ எப்படி இருந்தாலும் 4 ஷோ புக் பண்ணிட்டு இருப்ப நேரத்துக்கு. அப்பா அம்மாவோட போடா தம்பி, தனியா போயிடாத. இல்ல தனியா தான் போவேன். எனக்கு பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட பிடிக்காது எனக்கு. ஒரு மாதிரி குட்டி இட்டிஸ் மாதிரி பேசுறான்ல இந்த தம்பி தோழர். ஆமா ஆக்சுவலா கரெக்ட், எனக்கு இப்பதான் தோணுச்சு. மாடுலேஷன் தனியா போகணுனே, அப்பதான் நல்லா இருக்கும் எனக்கு சொல்றேன். கரெக்ட், நானும் எனக்கும் தனியா போறதுதான் பிடிக்கும். ஆனா பரணி நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். சாரி ஒரே நிமிஷம். ஆனா பரணினா சொல்லுப்பா. இது அப்ப பாத்துக்க தோழர், அவன் எவ்வளவு குட்டி குழந்தை. ஜஸ்ட் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. எல்லாத்தோட சின்ன பையன் நானு. இது நீங்க பிராட்வேல புக் பண்ணிருக்கீங்கல்ல? பிராட்வேல புக் பண்ணலையே. அட ஆடிசி ப்ரோ, ஆடிசி. இது நீங்க நானும் அங்கதான் புக் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஷோ. எந்த சீட்னா சொல்றீங்களா? சொல்லலாம். எல்லா ஓகே ஓகே ஓகே. ஐயோ கியூட். நான் F4 கிடைச்சிருக்குதா? பரவாயில்லை, கிடைச்சிச்சு. நான் 10 இதுக்கு ஓபன் பண்ணா நான் வந்து கிட்டத்தட்ட 9 மணில இருந்தே இருந்தேன் புக் மை ஷோல. அதான் டக்குனு புக் பண்ணிட்டேன். சரி, அதுக்கு முன்னாடி நாள் ஸ்பேஸ் வந்தியாப்பா? அது மாதிரி இல்ல வரல. நான் ஒரு வாரம் வந்து கொஞ்சம் பிஸியா ஊரா சுத்திக்கிட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் வர டைம் கிடைக்கல எனக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நானும் இந்த வாரம் ஊரா தான் சுத்த போறேன். ஆமா அதுதானே. அதான் பாப்போம், நம்ம கண்டிப்பா பாப்போம். பக்கத்துல இருக்கிற 2 பேர் இருங்க. நீங்க சுகுமார் ப்ரோ கை தூக்கி வந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்போம். பர்னினா நீங்க வரது ஹாப்பி, அதை விட இன்னொருத்தர் வந்தாருன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நானு. 2 பேர் வராங்க, டோன்ட் வரி. அதான் விஷால் வராரா? விஷால் பிரகாஷ் வராரா? பிரகாஷ் வரல. ஓகே 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 ஓகே. விஷால் வராரு. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. மாவீரன் ப்ரோ, கோபால் ப்ரோ எங்கேயாவது லிசனர்ல இருக்காரா? ஏன் இல்ல கேட்டாரு, அப்படியே கேட்டாரு, அதனாலதான் கேட்டேன். அவர் வந்து ஏதாவது என்ன வந்து திட்டுவாரு. ஆனா சுகுமார் ப்ரோ சொல்லுங்க, கை தூக்கிட்டீங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ கேக்குது ப்ரோ. கேக்குதா? கேக்குதுண்ணா. கேட்கல சுமார் கேட்கல. சரி கேக்குது. ஆதி ப்ரோ அப்படி சொன்னாதான் அப்படி சொல்லுவாங்கல்ல. எஸ் நான் சுகுமார்ண்ணா. இது மகுடம் ட்ரெயிலர் எப்படின்னா இருந்துச்சு உங்களுக்கு டீசரு? எனக்கு நல்லாதான் இருந்துச்சு. ஏன்னு தெரியல, யாருமே நல்லா இல்லைன்னு போட்டிருக்கீங்க. எனக்கு மியூசிக் ஓகே, எனக்கு கட்ஸ் கூட எனக்கு ஓரளவுக்கு எனக்கு ஆவரேஜா இருந்துச்சு. நீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருந்தீங்க. ஆனா நிறைய பேர் நல்லா இல்ல இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதான் கேக்குறேன். இல்லப்பா, எனக்கே தெரியல ஏன் வந்து நல்லா இல்லைன்னு சொல்றீங்கன்னு. கமர்ஷியலா தானே இருக்கு, மேக்கிங்கா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா பர்னினாவும் பிரகாஷ்னாவும் வந்து ஆவரேஜான்னு சொன்னாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, மேக்கிங்கா எது நல்லா இருக்கு, லைக் எந்த இது நல்லா இருக்கு? கமர்ஷியலா சேஸ் சீக்வென்ஸ் மாதிரி வரலண்ணே. ஒரு ட்ரெய்லர் கட்ல ஒரு சின்ன ஒரு பிட்ல வரும்ல அந்த மகுடம், இதுல சேஸ் சீக்வென்ஸ் அப்புறம் ஃபைட் இது மாதிரி இல்ல. எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. ரொம்ப அட்டகாசம் சொல்ல இல்ல. நான் என்னன்னா என்ன சொல்றேன்னா, இது எனக்கு வந்து டீசர் தான், இது ட்ரைலர் கிடையாது.
டீசர்ல வந்து எனக்கு வந்து பெருசா நான் எதிர்பார்க்கல. நான் எனக்கு மேபி வந்து நான் எதிர்பார்ப்பு இல்லாம பார்த்ததுனால ஏன்னு தெரியல. நான் சுத்தமா இது இந்த அளவுக்கு இருக்கும். நான் மார்க் ஆண்டனி மாதிரியே இருக்கும்னு நினைச்சேன். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இல்ல சொல்றேன்னு யாரும் நினைச்சுக்காதீங்க. இல்ல இப்பதான் வந்து டீசர் மாதிரி வந்திருக்கு. இன்னும் படம் ரிலீஸ் ஆகணும், டைம் இருக்கு. அதுக்குள்ள வந்து இன்னும் சரி பண்ணிட்டு வந்திருக்கலாம். எதுக்கு ஐ மீன் எதுக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு அதுதான் எனக்கு கொஞ்சம் இல்லப்பா, தம்பி மேபி கொண்டா இதுக்கு நான் பதில் சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோமோ மெட்டீரியல் இது எல்லாமே இதை உட்காந்து ரிவ்யூ பண்ணுறது இஸ் அன் அப்சல்யூட் வேஸ்ட் ஆஃப் டைம். பிகாஸ் இட் இஸ் டு கேட்டர் டு ஆடியன்ஸ், இட் இஸ் டு கேட்டர் டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இட் இஸ் டு கேட்டர் டு தியேட்டர் ஓனர்ஸ். இதோட பர்பஸ் வந்து ஜஸ்ட் டு கிரியேட் ஒரு பஸ், அவ்வளோதான். இது எனக்கு பொதுவாகவே மூவி வாட்சிங் ஆட்டிடியூடில் வந்து இந்த எதிர்பார்ப்போட போனேன், எதிர்பார்ப்பு இல்லாமல் போனேன், 4வது ரோலேருந்து பார்த்தேன், பால்கனிலேருந்து பார்த்தேன், ரிவ்யூஸ் பார்த்துட்டு போனேன், ட்ரெய்லர் பார்க்காம போனேன், இப்படிலாம் இல்லை சொல்லலாம். அங்கே என்ன கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டை நீங்கள் எப்படி அணுக போகிற, அவ்வளோதான். வில்லுவோட ட்ரெய்லர் பயங்கரமாக இருந்துச்சு, படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ப்ரோமோ மெட்டீரியல் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இப்போ இரவியோட ட்ரெய்லர் தான் அந்த படத்தை கில் பண்ணிச்சு. இரவியோட ட்ரெய்லர் வாஸ் எவ்ரிதிங் பட் த ஃபில்ம். படத்துக்கு நேர்மாறான ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஒர்க்ஸ் டேரக்டரோட ஃபில்மோகிராஃபியில். ஆனால் ட்ரெய்லர் வாஸ் பொசிஷன் லைக் சம் டாரண்டினோ ஃபில்ம் வேர் எவ்ரிபடி கிவ்ஸ் ஃபைட்டிங் அண்ட் ஆல் ஆஃப் த டாக்கி ஹெவி. அந்த ட்ரெய்லருக்கு அந்த படத்துக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ இதெல்லாம் ட்ரெய்லர்ஸ், இட் இஸ் டன் வித் அ பர்பஸ் டு ஜஸ்ட் கிராப் அட்டென்ஷன். இது எனக்கு நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்கிற, இன்ஃபேக்ட் எனக்கு அந்த வார்த்தையிலேயே முரண் இருக்கு. எனக்கு ஒர்க் ஆகலை, எனக்கு ஒர்க் ஆகுது. நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா அது எதுக்குள்ளே அதை நீங்கள் எப்படி அளவு செட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சதே கிடையாது. இது உன்னோட பார்வையில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன, பிரபாசன் பூஜா கிட்டே ஒரு படம் நடிச்சாங்களே தோழர், என்ன படம் அது? ராதேஷாம் நினைக்கிறேன். ராதேஷாம் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆச்சு, நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. இன்ஃபேக்ட் எனக்கு தம்பி அஸ்வின் ஒருத்த மூவி பஃப்ல ரிவ்யூ எனக்கு ஒர்க் ஆச்சு. அதான் சொல்ல வரேன். அஸ்வின் ஒரு பையன் மூவி பஃப்ல ரிவ்யூ எழுதிட்டு இருந்தா நம்ம தம்பி. எனக்கு ஜென்ரலாக அவனோட எல்லா ரிவ்யூஸுமே என்னோட ஒரு மாதிரி அலைன் ஆகும், சேம் சென்சிபிலிட்டிஸ். பட் ஹீ லைக் ராதேஷாம். ஃபார் மீ இட் வாஸ் அ ஸ்னூஸ் ஃபெஸ்ட். ஸோ எனக்கு இது எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் தான். பட் ப்ரோமோ மெட்டீரியலை போயிட்டு அது எனக்கு இது புரிஞ்சதே கிடையாது என்னைக்குமே. ஸோ நீங்க சொல்றது வந்து எனக்கு இன்னொரு படம் ஞாபகம் வருது. இந்த ட்ரெய்லர் கட்டு நீங்க சொன்னீங்கல்ல, என்னன்னா அந்த டிராகன் படத்தோட ட்ரெய்லரு வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ரொம்ப அடிச்சாங்க, என்னடா டான் மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுதான் சொல்றேன். அப்படி பார்த்து எவ்வளோ கதைகள் ஒரே மாதிரி வருது. அதெல்லாம் அந்த டயத்தில் தட்ஸ் பிகாஸ் இட்ஸ் அது அதே கதை களத்தை தொடர்றதுனால, ஒரு காலேஜ் பேஸ்டு ஃபில்ம்ன்றதுனால அது நினைத்தால் இனிக்கும் ஒரு கல்லூரியின் கதையெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணல. அது ஒரு சமீபத்தில் வந்த படம், அதே பாணியில் இதுவும் அதே கதையோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பேசுறது தான். ஸோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக இந்த எல்லா கண்டென்ட்டும் பண்ணப்படுது. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் டிஸ்கஷன் அண்ட் டிபேட். அண்ட் நம்மளோட இந்த ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவில் ட்விட்டரில் தமிழ் சினிமா சமூகம் தான் ரொம்ப பெருசு. அதோட ட்ராக்ஷன் இஸ் பிக். அவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவ்வளோ டிஸ்கஷன்ஸ் நடக்குது. மற்ற லாங்குவேஜஸில் இப்போ பச்சா மேங்கோன்னு ஒரு படம், இப்போ மேங்கோ பச்சான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு கன்னடத்தில். கிச்சா சுதீப்போட கசின் நெஃப்யூ தான் நடிச்சிருக்காரு. நல்ல ரிப்போர்ட்ஸ் அந்த படத்துக்கு. ஆனால் அந்த படம் ஓடலை, டேக் ஆஃபே ஆகலை. ஏன் அப்படின்னா கன்னடா இண்டஸ்ட்ரீஸ் அகெயின் கோயிங் த்ரூ ஒன் கிரைசிஸ். அங்கே வந்து பெரிய பிக் ஸ்டார் படங்கள் மட்டும்தான். அப்போ யாஷோட படம் மட்டும்தானா? RRR வந்து இப்போது ராஜ்பி ஷெட்டி படங்களும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ரக்ஷித் ஷெட்டி படமே பண்ணுறது இல்லை, ஏகப்பட்ட இடத்துல ஒரு கடன் ஆயிடுச்சு. ரக்ஷித் ஷெட்டி ஹஸ் கான் டு டூ ஹனுமான் அண்ட் ஸ்டஃப். ஸோ அவங்களுக்கு லாங்குவேஜாகவே கர்நாடகாவே ஹாஸ் எவ்ரி பீப்புள் ஃப்ரம் ஆல் கார்னர் ஆஃப் த கண்ட்ரி அங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. டேக்கர்ஸ் ஃபார் கன்னடாவே இல்லை, இன்ஸ்பைட் ஆஃப் ஹும்பாலே ரெவல்யூஷனைசிங் தி இண்டஸ்ட்ரி அண்ட் அதர் டியூ ரெஸ்பெக்ட் டு அதர் ஃபிலிம்ஸ் லைக் சூ ஃப்ரம் ஸோ. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. நம்ம எல்லா படத்தையும் பார்க்குறோம், எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. வி ஹவ் ஹைலி ஒப்பீனியன்டட் பீப்புள் லைக் தோழராதி டு பீப்புள் லைக் மீ, லைக் ஒருத்தர் ஒரு விதத்தில் நம்ம படத்தை அணுகிறோம்ல. ஸோ நம்ம தான் வி ஷுட் பி வெரி ப்ரௌட் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஒரு மோகன்குமார் காலேஜ் படிக்கிற பையனும் இவ்வளோ டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறான். இப்போ மற்ற படங்களுக்கு திரைக்கதை எழுதுகிற தோழராதியும் இதை டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ தோழராதி இன்ஃபேக்ட் அவரோட டொனாலிட்டிக்கும் இந்த வே ட்வீட்ஸ், அவருக்கு சட்டப்படி சினிமாவில் வாய்ப்புகளே வரக்கூடாது. பட் அதையும் தாண்டி அவரை புரிஞ்சுக்கிட்டு இது தோழராதியோட ஒப்பீனியன், அவர் இப்படி தான் பேசுவார், பட் ஸ்டில் ஐ வுட் லைக் டு ஒர்க் வித்னு அவரோட எவ்வளவோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. தட்ஸ் பிகாஸ் அலைன் ஆகுது அவரோட. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், தோழராதியை தலை கொஞ்சம் அடக்கி வச்சு தலை, ஏன் இவ்வளோ பேசுகிற, வேணாம் விட்டுரு,
உன் பதிவு அது அது போதும், நம்ம வில் கெட் இன் டு கிரியேஷன் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ ஏன்னா ஒரு சுப்புடு மாதிரி ஆதி இஸ் ஏபிள் டு, அண்ட் ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் வாட் யூ கால் இட், அது ஒரு ஹேட்ரடோ இல்லை நெகட்டிவிட்டியோ இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஒரு ப்ராப்பர் புரிதலோட ஹீ இஸ் ஏபிள் டு டிஃபைன் ஹி டசன்ட் லைக் த ஃபில்ம் ஆர் வாட் டின் ஒர்க் ஃபார் இட். அந்த மாதிரி ஆல் ஆஃப் யூ ஷுட் ட்ரை அண்ட் கிரியேட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் யுவர் ஓன். சொல்கிறது போர் அடிக்கலாம், பட் வி ஆர் அ வெல் இன்ஃபார்ம்டு க்ரௌட் ஆஃப் பீப்புள் ஹூ லவ் சினிமா. ஸோ அதனால் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஓகே. ஒரு சின்ன ஒரு ஆஃப் டாபிக் மட்டும் சொல்றேன் நானு. ஒரு 4-5 ஒரு சொல்லிக்கலாங்களா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுப்பா. ஒரு 4-5 நாள் முன்னாடி வந்து போன வாரம் ஒரு 4-5 படத்துக்கு நான் மாதிரி ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் டைம் எடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துட்டுன்னு வச்சுங்க எல்லா படத்தையும் சொல்லி இந்த ரிவ்யூ சொல்லி முடிக்க. கீழே கமெண்ட்ஸை பார்த்தேன், இந்த யூடியூப்ல விடுவாங்கல்ல, அதில் ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு இந்த மாதிரி வந்து 1 மணி நேரம் 16 நிமிஷம்னா நான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன்னா இதுல வந்து எல்லாத்தோட பேர் போட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் எல்லாம் போட்டிருந்தாங்க. இல்ல மாவீரன் ப்ரோ அப்புறம் இன்னொருத்த வந்து 20 செகண்ட்லாம் போட்டிருந்தாங்க. என்னையா இது? இப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி கமெண்ட் போடட்டும், அது பிரச்சனை இல்லை எனக்கு. இப்போ இத்தனை படம் பார்த்துருக்கோம்னா கொஞ்சம் சொல்ல டைம் எடுக்க தான் செய்யும். அதுக்குன்ட்டு வந்து என்ன இது எனக்கு ஒன்றும் இது புரியல எனக்கு. இப்போ ஒரு 2-3 படம் பார்த்துருக்கேன்னா ப்ரோ, அதை ஒரு கொஞ்சம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கரெக்டுங்களா? நான் அதனால சொன்னேன், எல்லாம் பார்த்துட்டு வந்து 2-3 பேர் வந்து இது கமெண்ட் போட்டிருந்தாங்க, என்ன இது 1 மணி நேரம் பேசுற அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி ரைட்டு, நீங்க எவ்வளவுதான் சொல்லிட்டு நானும் விட்டேன். அது சில பேர் அப்படிதான் இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இல்ல கண்டுக்கல ப்ரோ, சிரிப்பு தான் இருந்துச்சு. இல்ல மாவீரன் ப்ரோக்கு தான் போட்டிருந்தாங்க 20 செகண்ட். 20 செகண்ட் என்னையா பேசுவார் அவரு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு. எனக்கு அதான் சிரிப்பு வந்துருச்சு டக்குன்னு பார்த்த உடனே. சரி ரைட்டு, சரி அவ்வளவுதான் போங்க அப்படி சொல்லிட்டு நானும் விட்டேன். ஓகே ஓகே. சும்மா ப்ரோ, இன்னமும் கை தூக்கிட்டே இருக்கீங்களே, ஏதாவது சொல்லணுமா? அவர் எப்பயோ கை தூக்கிட்டு எப்பயோ போயிருப்பாருங்க. என்னையாடா பேச விடாம பண்றீங்க, இருங்கடா நான் கையை தூக்கிட்டு வெளியே போயிருப்பாரு. இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரு, அது வந்து சினிமா பையன் அபிஷேகா. ஏங்க இப்ப இவ்வளவு சந்தேகமா இருக்கீங்க? இப்ப இவ்வளவு நேரம் பேசி யார் பேசலையும் காட்டல ப்ரோ எனக்கு வந்துட்டு. அப்படியா? அவர் தான் 1 மணி நேரம் இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினர். கிட்டத்தட்ட எதுவுமே காட்டல எனக்கு. யாரு ஸ்பீக்கர்ல இருக்கீங்கன்னு கூட தெரியல. அவருக்கு நான் தான் ஹோஸ்ட்னே தெரியல. என்னன்னா எனக்கு வந்துட்டு டக்குன்னு வந்து இந்த வாய்ஸ் எங்கோ கேட்டிருக்குன்னு அப்படின்னு அவரு இது முன்னாடி வந்து பேசியிருக்காரா நம்ம ஸ்பேஸ்ல? இல்ல அதுதான் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆச்சரியம்னா இப்ப பிரகாஷ் கேட்டாரு 2.5 வருஷமா போட்டு பிரகாஷ் சொல்றாரு. எப்போ நான் வந்து ஊர்ஜிதப்படுத்துறேன்னா, கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் நடுவுல கொஞ்சம் அதிகமா வந்துச்சா, என்னென்னமோ அப்படியே மிக்ஸ் ஆச்சா, அப்ப ஓகே அது அவரே தான் அப்படின்ட்டு வந்துட்டு. ஏன்னா அது நார்மலான வார்த்தைகள் கிடையாது. ஓகே, அது புரியக்கூடாதுன்றதுக்காகவே வேணும்னு பேசப்படுற வார்த்தை மாதிரியே இருக்கும் அது. சரி ஓகே ரைட்டுன்ற மாதிரி. தோழராதி ப்ரோ உங்களை ஏன் ப்ரோ வந்துட்டு ஏதோ பேசினாரு? என்ன பேசினாரு? ஏதோ உங்களை ஏதோ அடக்கி வாக்கி சொன்னாரா, அப்படி ஏதோ சொன்னிருந்தாரு. எனக்கு அது இல்லப்பா, நீங்க எனக்கு வந்துட்டு விட்டு வேலை பாக்குறோம் அதனால வேண்டாம் அப்படின்னாரு. நான் வந்து இந்த அத கேட்கல அப்படின்னாரு. அத சொன்னாரு. ஆமா அதான் தோழராதி சினிமால வேலை பாக்குறாரு. ஆனா வந்து தோழராதி கிட்ட எந்த எதை பத்தியுமே பேசக்கூடாது. ஏன்னா அவரு பேசணும்னு வச்சுக்கேன், ஒரே கேள்வி மிரட்டுவாரு. என்னன்னா, இது உனக்கு யாரு சொன்னா? நீ சொன்னா உனக்காக வேணா நான் அதை மாத்துறேன், உனக்காக வேணா டெலீட் பண்றேன். ஆனா உனக்கு யாரு சொன்னா? நீயா சொல்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு ஆரம்பிப்பாரு. தோழர் தெரியாம கேட்டுட்டேன், நானாதான் சொன்னேன். இல்ல சுகுமார், நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும், நான் இப்பவே டெலீட் பண்ணிடுவேன் நீங்க சொன்னீங்கன்னா. ஆனா நீங்க சொல்லல, இது உங்களுக்கு யாரோ சொல்ல சொல்றாங்க, அவங்க பேரை சொல்லுங்கன்றாரு.
எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல இப்படிதான் அவர்கிட்ட போயிட்டு தோழர் அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு, கொஞ்சம் வந்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஆரம்பிச்சேன். இல்லங்க எனக்கு உங்களுக்காக பண்றது சினிமால பிடிக்காத ஒரு விஷயம் இந்த ரிவ்யூ டெலீட் பண்ண சொல்றது. இல்ல அதுதான் சொன்னாரு, உங்களுக்காக டெலீட் பண்றீங்க, நீங்க சொல்றீங்களா உங்களுக்காக டெலீட் பண்ணோம், உங்களுக்கு இதனால எதனா பிரச்சனைனா நான் பண்றேன், ஆனா உங்களுக்கு பின்னாடி யார் சொல்றாங்க அவங்க பேரை சொல்லுங்கன்றாரு. இந்த போலீஸ் எல்லாம் சொல்லுவார்ல, டேய் நீ பண்ணிருக்கியா, நீ வந்து ஓகே நீ இது கடத்திருக்கியா, சரி ஓகே பண்ணு, நீ இதை யார் யார் சொல்லி பண்ணா அவங்கள சொல்லு ஒண்ணு விட்டுறேன் அப்படின்னு பாத்தியா, அந்த மாதிரி. இல்ல எனக்கு சினிமா பையன் சொன்னப்ப எனக்கு அதான் இருந்துச்சு, வேணாங்க வாய்ப்பு கிடைக்காதுன்னா யாருக்குடா வேணும் நீ வாய்ப்பு, எனக்கு ஒன்றும் வேணாண்டா அவங்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான். நான் யார்கிட்டையும் இது வரைக்கும் போய் வாய்ப்பு கேட்டது இல்லை, இது பண்ணது இல்லை. அவங்களா என்கிட்ட வந்து நீங்க எனக்கு எழுதி தெரியுங்களான்னு கேட்கற மட்டும் தான் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நானா இது வரைக்கும் போய் யார்ட்டையும் கேட்டதில்லை. அதனால அவங்க இல்லைனாலும் எனக்கு வேற வேலை இருக்கு, வேற இது இருக்கு, நான் 1000 வேலை பார்த்து நான் சம்பாதிச்சுக்கிறேன், நான் பொழைச்சிக்கிறேன். இது கால் பண்ணி இந்த இந்த இதை வேண்டாமே, அதை பண்ணாதீங்க, இதை தூக்குங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது அது சரியில்லை. அது நான் எனக்காக சொல்றது இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு, டெமோக்ராசிக்கு அகைன்ஸ்டான விஷயம், அதை நம்ம ஒத்துக்க கூடாது. நாதி ப்ரோ ரைட்டர்லன்னா வேற என்ன ஆக பிளான் பண்றீங்க? ஏற்கனவே நான் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்ல இப்ப ரைட்டர் தானே எல்லா வேலையும் நிறைய அதான்டா வேலைன்றது, நிறைய வேலை பார்க்குறேன். ஆமா ஸ்கிரீன் பிளே ரைட்டர் தான். இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப அது இல்லைன்னாலும் நான் வந்து வேற ஏதாவது பார்த்து இருந்தீங்களா? அது இல்லைன்னா என்ன இதுக்கு முன்னாடி உலகத்துல வேற வேலையே இல்லையா? ஆல்டர்னேட் பிளான் என்ன வச்சிருக்கீங்க? 5000 ரூபா இருந்தா 50,000 கிண்டல் பண்றாரு பரணி. கிண்டல் அதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேலை தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அதான் சொல்றேன்டா, நான் வந்து இல்லடா நான் சீரியஸா சொல்றேன், சின்ன வயசுல இருந்து கஷ்டம்லாம் அப்படி கிடையாது, பட் சும்மா எல்லா வேலையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வேலையுமே பார்த்தேன். பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்திருக்கேன், அப்புறம் இந்த கடைக்கு போய் பால் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் போய் என்ன இந்த கல்யாணத்துலலாம் பந்தி பருப்பு மாறுவாங்கல்ல அது பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கேன், எல்லாமே பண்ணிருக்கேன். எதையாவது ஒண்ணு பாத்துக்க வேண்டியதான். பரணி இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, சிஎஸ் சம்பந்தம் இதனாலதான் ஒர்க் பண்றாரான்னு கேட்டாரு. ஏன்னா தமிழ் படம் 2 பார்த்து இப்ப சேர்ந்துக்கிட்டீங்கன்னு கேக்குறாரு. இவ்வளவு ஒர்க் சொன்னீங்கல்ல, அதுக்கு பரணிக்கு அந்த ரெஃபரன்ஸ் வேற புரியாது, அதனால பரணி பேரை சொல்லி எழுத முடியாது. அதுதான் புரியாது, ஏதாவது ரெஃபரன்ஸ் சொல்ற போது பரணி பேர்ல சில விஷயத்தை சேர்க்க முடியாது. என்னத்த போங்க. நான் எதுக்கு கேட்டேன்னா, சரி இவர் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஐடியா வச்சிருந்தா, இன்ட்ரெஸ்டிங்கான பிசினஸ் நீங்க படம் தயாரிக்கலாம்னு இருந்தீங்களா? இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா நீ பண்ணலாம்னு நினைச்சீங்க? படம் தயாரிக்கிறது இல்ல பிரகாஷ் ப்ரோ. இல்ல அதான் நீங்க ஏதாவது நான் சொன்னேன் ஆல்ரெடி, தமிழ் நம்ம சர்க்கிள்ல ஒரு பெரிய கோடீஸ்வரனா பரணி தான். ஏதாவது நல்ல லைனா சொல்லி டேரக்டர் ஆயிருங்க அவர்கிட்ட. வாய்ப்பே இல்ல. இவரை வச்சு படம் எடுக்க வாய்ப்பே இல்ல இருக்கீங்களா? நீங்க ஒரு நண்பரா இருந்துகிட்டு இதை கூட செய்ய மாட்டீங்களா? கோடீஸ்வரர் போய் ஒரு படம் தயாரிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. இல்லடா இப்ப எழுதலன்றது மேட்டர் இல்லடா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, அப்படி யாருக்கும் நம்ம ஒன்னும் அடங்கி போய் எந்த வேலையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றேன். நம்ம என்ன வேலை வேணா பார்க்கலாம். ஓகே, நான் என்ன நினைச்சிட்டேன், நீங்க இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுவோம், சரி எனக்கு இது இல்லைன்னா இன்னொரு ஜாப் இருக்கு, இன்னொரு சோர்ஸ். நான் என்ன சொல்ல வரேன், இது இல்லைன்னு முடிவு பண்றோம்னு வச்சுக்கோ. நான் எப்பவுமே ஒரு விஷயம் நினைப்பேன்டா, நான் வந்து வேலையை விடும்போது, இதுக்கு முன்னாடி இந்த பல இடங்கள்ல வேலையை விடும்போது நான் என்ன நினைச்சு விடுவேன்னா, அடுத்து நமக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்லாம் வேலையை விட மாட்டேன். இந்த வேலையை பிடிக்கல இல்ல, இதை விட்டுறலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கலாம். பிடிக்காம ஒரு இடத்துல இருக்க கூடாது. ஓகே ஓகே, நம்ம மாதிரி ஜென்சி போல. சரி ஓகே. இல்ல நான் அதுதான் கரெக்ட். நாளைக்கு படம் பார்த்துட்டு ரிவ்யூவோட பேசுவோம் பாருங்க. நடுவுல கெட்ட வார்த்தை பேசிட்டு சாரி. பேசுனீங்களா? காதலே விழுல, அது இங்கிலீஷ்ல பேசுனதுனால விழுது. ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு ஒண்ணு கான்செப்ட் தான் புரியல. அது கேட்கறாஜா 2 பேரும் வந்து பஞ்ச புகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பேருக்கு புரிஞ்சா புரியலையாங்கிறது எனக்கு புரியல. அதனால நான் கிளம்புறேன், பாய். ஓகே ஓகே, பை பை, தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு ரிவ்யூஸ் வர பார்க்கலாம், ஏதாவது ஒரு படம் பார்த்து ரிவ்யூ சொல்லலாம். 2 படம் பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க சொல்றது என்ன எப்படி போறதா என்ன முடிவு பண்ணணும். டபுள் ஆக்குபன்சில போறீங்க இல்ல 2 படம். நான் இதுதானே போறேன், நான் டிஸ்க்ளோஸ்டே பேக் ரூம்ஸ் தான் போறேன். பேக் ரூம்ஸ் எத்தனை நிமிஷம்? அட விடுங்க, இங்கிலீஷ் படத்தை பாத்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை பேசிக்கலாம். டைட்டில் திரும்ப சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன படம்?
வித்தார்த் படம் போலாமா நாளைக்கு? ரிவ்யூஸ் நல்லா வந்துச்சுன்னா போங்க வினோத். நீங்க 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 சும்மாவே நல்ல படத்துக்கு வந்துட்டு இது பண்ண போக கூடாதுன்னு முடிவுல இருக்கிறாரு. இல்ல அவர் நல்ல படத்துக்கு எல்லாம் போக கூடாதுங்கிற முடிவுல இருக்கிறாரு. அவ்வளவுதான். நல்ல படத்துக்கே ஒரு செலவு பண்ண யோசிப்பாரு. 150 ரூபா கொடுத்து பாக்கணும்னு. பரணி பிளாஸ்ட் பாத்துட்டேன், கருப்பு பாத்துட்டேன். வேற ஓகே ஆனா இந்த வாரம் ரிவ்யூஸ் எல்லாம் வரட்டும். எல்லா படத்துக்கும் ரிவ்யூஸ் வரட்டும். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஃப்ரீயா விடுங்க. ஆனா இந்த வீக்கெண்ட் அடுத்த வீக்கெண்டும் செம்ம வீக்கெண்ட் தான். கிட்டத்தட்ட 6-7 படம் வருது. 6-7 படம் வருது இந்த வீக்கெண்டு அடுத்த வீக்கெண்டு. ஓகே ஆமா அதுதான் பாப்போம். நான் நாளைக்கு நிறைய பார்த்துட்டு பேசுவோம். நம்ம நிறைய படம் நாளைக்கு பார்க்கலாம். பை தேங்க்ஸ் சார். ரகுராம் ப்ரோ பாய். பரணினா பாய். பிரகாஷ்னா பாய். பை. ஓகே பாய்.